सीतापदे राम 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 सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யக்ஞத்துல நம்ம ராமநாமன்றது ஜபிக்கணும், நிறைய ஆவர்த்தி பண்ணணும் இல்லையா. நிறைய ராமநாமா சொல்லும்போது அதுக்கு ஒரு பவர் ஏற்படும். அதாவது ராமநாமத்துல ஒண்ணும் இல்லை, நம்ம போடுற எஃபர்ட், நம்ம ஆவர்த்தி நிறைய பண்ண 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 அந்த ராமநாமத்துக்கு நம்ம சக்தி கொடுக்குறோம், நம்ம ஆத்ம சக்தி கொடுக்குறோம். நிறைய ஆவர்த்தி பண்ண 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 அந்த ராமநாமத்துக்கு சக்தி கொடுக்குறோம். அந்த நாமத்திலேயே ஒரே ஒருமுகப்பட்ட மனதோட ராமநாமத்தை நிறைய ஜபிக்க ஜபிக்க என்ன ஆகும்னா, அந்த ராமநாமம் நம்ம சொல்லக்கூடிய ராமநாமத்துக்கு பவர் அதிகமாகும். அதே மாதிரிதான் நம்ம மந்திரங்களை சித்தி பண்ணி வச்சுக்கிறதுலாம் மகரிஷிகள்லாம் அப்படித்தான் நிறைய ஆவர்த்தி பண்ணி அந்த ஆவர்த்தி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை தபசு கொண்டு வந்துருவாங்க. அதை தபஸா அனுஷ்டிப்பாங்க. எஃபர்ட் போடணும், நிறைய ஆவர்த்தி, இரவும் பகலும் ராம 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 ராமன் நிறைய ராமநாமம் ஜபிச்சு எஃபர்ட் போட்டு லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா ஜபிச்சு ஆவர்த்தி பண்ணா நம்ம அந்த சாநித்தியம், நமக்கு அந்த ராமநாமத்துல ஒரு சக்தி ஏறும். ராமநாமத்துல ஒண்ணும் இல்லை, நம்ம கொடுக்குற சக்தி தான், நம்ம ஆத்ம சக்தியை தான் அந்த ராமநாமத்துக்கு கொடுக்குறோம். அந்த ராமநாமத்தை ஜபிக்க அந்த ராமநாமத்தை நம்ப அதை விசுவாசிக்க, அந்த ஒருமுகப்பட்ட மனதோட ராமநாமே கதியாக சரணாகதி அடைய, அந்த ராம 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 ராமன் இரவும் பகலும் சொல்லனா நம்ம சக்தி தான் அந்த ராமநாமத்துக்கு கொடுத்து அந்த ராமநாமத்துல சாநித்தியத்தை உண்டாகிறோம். நாம தான் அந்த ராமநாமத்துக்கு சாநித்தியத்தை உண்டாகிறோம். அப்படி சாநித்தியத்தை உண்டாகணும்னா நீ ராமநாமம் சொல்ல அப்படின்னு நீ சொன்னது பழிக்கும். அந்த ராமநாமம் நீ என்ன கேட்கறியோ அந்த ராமநாமம் கொடுக்கும். அப்படிதான் கோயில்கள் உள்ள சிலைகளுக்கெல்லாம் மந்திரங்களை ஜபிச்சு அதுக்கு உருவேற்றுறது. அப்போ அந்த ராமநாமம் ஆவர்த்தி பண்ணி அந்த ராமநாமத்துக்கு உருவேற்றி நம்ம சக்தியை, நம்ம ஆத்ம சக்தி கொடுத்து தான் அந்த ராமநாமத்தை நம்ம பிரகாசிக்க செய்யறோம். அந்த ராமநாமத்துல சாநித்தியத்தை கொண்டு வரோம். இப்போ அங்கே ராமநாம வைப்ரேஷன்லேயே இருக்குன்னா அந்த ராமநாமம் ஜபிச்சு அந்த ராமநாமத்தை நாம அங்கே சித்தி பண்ணிடுறோம். அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷனை, நல்ல ரேடியேஷனை கிரியேட் பண்ணிடுறோம். இருக்குங்களா? அதே மாதிரி பாகவத பாராயணம் பண்ணா அது ஸ்லோகங்கள் நிறைய ஆவர்த்தி பண்ண தொடர்ந்து அது பாராயணம் பண்ணா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா நம்ம ராமான்ற ஒரு பேர்ல என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, நம்ம ஆத்ம சக்தி தான், நம்ம தான் ஜீவன் உள்ளவர்கள். நம்ம சக்தியை கொடுத்து தான் அந்த ராமநாமத்துக்கு நாம அதை உருவேற்றுறோம், அதை பவர் ஆக்குறோம். அப்போ தொடர்ந்து நாமத்தை சொல்ல அது கீர்த்தனமாவோ ஜபமாவோ ஆவர்த்தி பண்ண அதுக்கு சக்தி ஏற்படுது. அது பிறகு அந்த ராமநாமம் அதிகமான புண்ணியங்கள் பலன்களை கொடுக்குது. அதிகமான ஆவர்த்தி பண்ண நம்மள அந்த ஒருமுகப்பட்ட மனதோட நம்ம ராமநாமத்தை சொல்ல நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். பல மிராக்கிள்ஸ் நடக்கும், பல அதிசயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அதனால ராமநாமத்துல ஒண்ணும் இல்லை, நாம கொடுக்குற அந்த ஆவர்த்தி தான் அதிகம். நம்ம அதிகமான ஆவர்த்தி பண்ணதான் அந்த ராமநாமத்துக்கே பவர் உண்டாகும். அந்த ராமநாமத்துக்கு பவர் உண்டாகுவா. அப்புறம் அந்த ராமநாம தாரக மந்திரம், அதனால தான் இப்போ ராமநாமம் மட்டும் இல்லை, ஹரே கிருஷ்ணா ஜபிச்சா மட்டும் வராதாங்க. ஹரே கிருஷ்ணா அதை தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மட்டுமே நிறைய 64 மாலை நிறைய சொல்லணும்னா அதுக்கு உருவேற்றுறாங்க. அது உருவேற்றி அந்த மந்திரத்துக்கு, அப்போ அந்த மந்திரத்தினால அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் உலகத்துல. பிரபுபாதா சாதிச்ச மாதிரி உலகத்துல எந்த திசைகளும் போய் சாதிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சாதனை அந்த ஆவர்த்தி அதிகமா பண்ணணும். இரவும் பகலும் நிறைய ஆவர்த்தி பண்ணி அதை திருட விசுவாசத்தோட திருட நம்பிக்கையோட அந்த நாமத்தை உறுதியா பற்றி கொண்டோம்னா உன்னுடைய எஃபர்ட் போட அதுக்கு என்ன பண்ண அந்த நாமத்துக்கு சக்தி உண்டாகும். அந்த சக்தியினால்தான் உனக்குள்ள அந்த தபஸ் கூடும். அந்த தபஸ் அதிகமாக அப்புறம் உன்னால் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். இல்லைன்னா வெறும் ராமநாமத்துல என்ன இருக்கு, வெறும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ஹரே கிருஷ்ணா நாமத்தை சொல்றதுனால என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. அது வெறும் நாம அதை பாட்டு கடகுது. அது சும்மா இருக்கும்போது அது யாரும் அது நம்மளை காப்பாற்றல. நம்ம அதை ஜபிக்க தானே நம்மளுக்கு அதனுடைய பலன்களை கொடுக்குது இல்லையா?
அதனால ஜெபிக்க ஜெபிக்க நிறைய சொல்லணும், நாமத்தை சொல்லி ஆவர்த்தி பண்ணி நம்ம தபசை பெருக்கி கொண்டாதான் அது நம்மளுக்கு வேலை செய்யும். புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதே போல கோயில்களுக்குள்ள சிலையை கூட நிறைய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனைகள் பண்ணி மந்திரங்களை ஆவர்த்தி பண்ணி அந்த கோயில்குள்ள சிலைகளுக்கு சக்தி ஏத்துறாங்க, உருவேத்துறாங்க. இதுதான் உண்மை. அதனால கோயில்களுக்குள்ள சாநித்தியமா இருக்குது காரணம் இதுதான். நம்ம மகான்கள்லாம் இப்ப இருக்கிற மகான்கள்லாம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஆனா அது உண்மை இல்லை. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அது இல்லை உண்மை. நம்ம சக்தியை கொடுத்து ராமநாமத்துக்கு நம்ம உருவேற்றணுமா? அது உயிரோட்டம் உள்ளதா ஆகணுமா? அது சாணித்தியம் பெருகணுமா? அப்ப அஜாமலன் எந்த ஆபர்த்தியும் பண்ணாம வேசினுடைய வீட்டுல இருந்த அஜாமலன் நாராயணான்னு ஒரு நாமத்தை சொன்ன மாத்திரத்தினால விஷ்ணுதல் வந்து காப்பாத்தினாங்களே. அப்ப பகவானுடைய கிருபை போய் உன்னுடைய எஃபோர்ட் மெய்யா, உன்னுடைய சாதன சாமர்த்தியம் மெய்யா? இது என்ன ஒரு முட்டாள்தனம். நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க, நீ நிறைய ஆவர்த்தி பண்ணணும், நாமம் நிறைய ஆவர்த்தி பண்ண. நாமத்துல ஒண்ணு இல்லை, நீ கொடுக்குற எஃபர்ட், நீ கொடுக்குற நம்பிக்கை. நீ ராமநாமம் இல்லை, ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் பலன் கொடுக்கும், நீ நாராயணா சொன்னாலும் பலன் கொடுக்கும். ஏன்னா அது நீ ஒருமுகப்பட்டு அதை நீ ஜெபிக்கிறதுனால உன்னுடைய சக்தியினால்தான் அது சக்தி பெறுது. இந்த முட்டாள்களுடைய வாதங்களை நம்ம என்னன்னு சொல்றது? நீ 1000 எஃபர்ட் போடலாம், கோடிக்கணக்கான நாமா சொல்லலாம், ஆனா பகவான் கிருபை இல்லாம உனக்கு கிளிக் ஆகாது, உனக்கு பலன் கொடுக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது மாதிரி வாதங்கள் பண்ணி இன்னைக்கு சயின்ஸா சிந்திக்கிறாங்களாம். சயின்ஸா நான் விஞ்ஞானபூர்வமா சிந்திக்கிறாங்களாம். இதெல்லாம் உன்னை ஏமாத்திட்டோம், உன்னை நாஸ்திகனா பண்ணிட்டோம், உன் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டோம். நீ சாதனையினால்தான் சாதிக்க முடியும். நீ வந்து நிறைய சாதனைகள் பண்ணா சோதனை நிச்சயம் நிறைய, நீ அப்படி பண்ணாதான் எனக்கு பலன் கிடைக்கணும். நீ கோடிக்கணக்காக கூட ஜபிச்சுக்கோ, 1000கணக்கா ஜபிச்சோ, 100கணக்கா ஜபிச்சோ, இல்ல 10 நாமா சொல்லு, இல்ல 1 நாமா சொல்லு, எப்படியாவது நீ குறைச்சிக்கோ, அதிகமாக்கோ, அது எதனா பண்ணிக்கோ. ஆனா நிறைய பேர் எவ்வளவு பேர் நாமா சொல்லி பலன் கிடைக்கலன்னா, பகவான் கிருபை என்னைக்கு உனக்கு சேங்ஷன் ஆகுதோ அன்னைக்குதான் உனக்கு நீ கேட்ட கோரிய பலன் கிடைக்கும். பகவான் கிருபை இல்லாம உன் சாதனையினால அந்த நாமத்தினால சாதிச்சிட முடியும்னா, அதான் சொல்றேன், நாமத்தினால பகவான் வசமாகறான். அது சுலபமா பகவானுடைய கிருபையை பிரார்த்தனை பண்றதுதான் ராம நாமம் சொல்றது. ராம நாமன்றது பகவானுடைய கிருபை, அவன் கிருபையை பிரார்த்தனை பண்றது. அவன் என்னைக்கு கண்ணை திறந்து பாக்குறானோ அன்னைக்கு உனக்கு பலன்கள் கிடைக்குது, அன்னைக்கு உனக்கு எல்லாமே அனுகூலமா நடக்குது. அது சித்திக்கிற வரையும் ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் பகவான் பரீட்சை பண்ணுவான், நீ ஒரே நாமத்துல இருக்கியா, அடிக்கடி வேற ஒரு விஷயம் வேற சாதனைகள்ல மாறியான்னு பகவான் பார்ப்பான். அப்போ பகவான் என்னைக்கு கிருபை பண்ணணும்னு ஆசைவா அன்னைக்கு கிருபை பண்ணும்போது உனக்கு நீ நினைச்சது நடக்குது, உன் கோரிய பலன்கள் கிடைக்குது. அப்போதான் நாம சித்தி ஏற்படும். நான் இவ்வளவு நாமா ஜபிச்சேன், எனக்கு நாம சித்தி ஏற்படுது, பகவான் பிரத்யட்சமானா காட்சி கிடைச்சது. உன் நாமத்து சாதனையினால நீ ஆவர்த்தி பண்ணி நிறைய சொன்னதுனால கிடையாது, பகவான் கிருபை பண்ணதுனால கிடைச்சது. அப்ப அஜாமல் என்னன்னா ஆவர்த்தியா பண்ணி உட்காந்துதான் 10 புள்ளிகளை பெற்று அர்த்தம். அவன் என்ன ஆவர்த்தி பண்ணான்? புள்ளிக்கு நாராயணன் பேர் வச்சான். ஏன் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பேர் இருந்தா நாராயணன் பேர் வைக்கிறாங்களே. அப்ப அவங்க தான் பிள்ளைங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பகவான் வரலையே. ஆனா அஜாமலுக்கு தானே பகவான் வந்தான் நாராயணான்னு. கடைசி காலத்துல எத்தனையோ பேர் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறாங்கப்பா, பிள்ளைங்களை எவ்வளவு பேர் கூப்பிடுறாங்களே. அது மாதிரி இவனும் பிள்ளைங்களை கூப்பிட்டுருப்பான். சரி, அந்த குழந்தை நான் ஒரு 3 வயசு 4 வயசு இருக்குமா, சின்ன பையனா இருந்தானா, விளையாட்டு பையனா இருந்தானா, விளையாட்டு பையனா 3 வயசு 4 வயசு இருக்கும், அவ்வளவுதான். சரி, அந்த 3 வயசு வரைக்கும் நாராயணன் அடிக்கடியா சொல்லிருப்பான். கூப்பிடும் போது நாராயணன், படுத்துக்கோ நாராயணன், சாப்பிடும்போது நாராயணன், அந்த சப்தம் நாராயணன் சொல்லியிருப்பான். ரொம்பலாம் அவன் நாராயணன் சொல்லிட மாட்டான், வேற அஜாமலன். ஆனா அந்த சப்தம் கூப்பிட்டுருப்பான். சரி, அவன் புள்ள பேர் நாராயணன் கூப்பிட்டான். ஆனா அந்த ஒரு நாமத்துக்கு தானே பகவான் அனுகிரகம் பண்ணான். கடைசியில கூப்பிட்ட யமதூதர்கள் வந்த போது அப்ப அவன் ஆவர்த்தி பண்ணானா, ஜபமாலை வச்சு ஜபிச்சானா, இல்ல தொடர்ந்து நாராயணன் புள்ளி எப்பத்தாலும் நாராயணன் சொல்லிருப்பான். கூப்பிடும் போது தான் நாராயணன் கூடுவாங்க, சாப்பிடும் போது நாராயணன் கூடுவாங்க, அப்படித்தானே கூப்பிட்டுருப்பான். அவன் ஆவர்த்தி அது ஜபமா ஜபிச்சிருப்பான் இல்லையே. அப்படி கூப்பிட்டா கூட பகவான் கருணைக்கா, அதுதான் அவன் கருணையை பிரார்த்தனை பண்றது, அந்த நாராயணன்ற நாமத்தை. அப்ப கடைசி காலத்துல இவன் தெரிஞ்சோ தெரியாம என் நாமத்தை சொல்லிட்டான் சொல்லி பகவான் கிருபை
எதா தத் விஷயா மதிகி, அவன் விஷயத்துல பகவான் பொறுப்புடையவனாகி அதை செயல்படுத்துறான். இது மாதிரி நிறைய பேர் இந்த சயின்டிஃபிக்கா ஏதாவது ஒன்று சொல்லி நீ தியானத்துல மனம் ஒருமுகப்பட்டு மன குவிதல்னால நாமத்தை நிறைய ஜபிக்கிறதுனால அது பலன் கிடைக்குது, அப்புறம் நம்ம இப்படிலாம் பண்ணாதான் பலன் கிடைக்குது அப்படின்றது இவங்கெல்லாம் பகவத் கிருபையை நம்ப மாட்டாங்க. இவங்களாம் சயின்டிஃபிக்கா ஆராய்ச்சியில போவாங்க. இந்த ஆராய்ச்சி ஒன்று ஏமாத்திட்டோம், நல்லா புரிஞ்சு நாஸ்திகத்தை கொண்டு போய் விட்டுரும். இது போல முட்டாள்தனமான வாதங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. நான் நிறைய நாமநாமா சொன்னேன், அதனாலதான் எனக்கு இப்ப அஷ்டமா சித்திகள் கை கொடுச்சு. அப்படியே ஆஞ்சநேயர் சொன்னாரு, ஜெயத்யதி போலோ ராமக, ராமுடைய கிருபை, ராமுடைய பலத்தினால எனக்கு ஜெயம், அவ்வளவுதான். சரி, அப்படியே அஷ்டமா சித்திகள் சூரியனும் சின்ன வயசுல அப்ப ஏன் வாலியை வதம் பண்றதுக்கு உதவல? பகவான் என்னைக்கு கிருபை பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்போ மோதிரத்தை கொடுப்பான். கொடுத்த உடனே இந்த மோதிரம் அவனுக்கு அந்த ராமநாமம் மோதிரம் வேலை செய்யும். அப்ப பகவான் யாருக்கு? அவ்வளோ வானர்களுக்கு பகவான் மோதிரத்தை கொடுக்கலையா? ராமரு அந்த ஒரு வானருக்கு ஆஞ்சநேயர் தானே மோதிரத்தை கொடுத்தார். அப்புறம் அவங்களுக்கு கிருபை பண்ணியிருக்காரு. பகவானுடைய கிருபை யாருக்கு அங்க பழிக்கிறதோ அவர்கள் தான் ஜாம்பானால் ஞாபகம் ஊட்டப்பட்டு இத்தனை நாள் ஞாபகம் ஊட்டாம இப்போ ஞாபகம் ஊட்டுறாரு அவருடைய பலத்தை. அப்புறமா தான் அவருக்கு தன் பலத்தை உணர்றாரு. எதனால? ராம நாமத்தினால. எல்லாமே ஆத்மசக்தி நம்மளுக்குள்ள இருக்குது. அதை நம்ம உணராம இருக்கிறதுனா பகவான் கிருபை என்னைக்கு நம்மளுக்கு கிளிக் ஆகுதோ அன்னைக்கு நம்ம ஆத்மசக்தியை, அது தேக சக்தி இல்லை, ஆத்மசக்தியினால் பிரகாசிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் இது மாதிரி இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், நிறைய உருவேற்றணும், நிறைய நாம ஜபிக்கணும், அப்படி தபஸ் கூடனாதான் அந்த வைப்ரேஷன் தான் நம்ம கேட்ட பலன் கிடைக்கும், அப்படி கிடைக்கும். அதான் நிறைய நாமா சொல், நிறைய நாமா எழுது, அதை பண்ணு, கோயிலா சுத்து, அந்த சாணித்தியம் நம்மளுக்கு கிடைக்கும், அப்படி இப்படின்னு. உன் சாதனைகள்லாம் குப்பை. உன் எஃபர்ட்டை போடக்கூடாதுன்னு சொல்ல, உன் எஃபர்ட்டை போடு, பகவான் கிருபையை பிரார்த்தனை பண்ணு. ஆனா அதனால சாதிச்சுட்டுன்னு சொன்னா அது குப்பை. பகவானுடைய கிருபை இல்லாம நானு என் சாதனையினால நான் இவ்வளோ நாமத்தை ஜபிச்சேன்னா அது அகங்காரம். என் விசுவாசம், நான் திருட நம்பிக்கை நம்பினேன், நான் உண்மையான பக்தன், நான் அப்படி சத்தையா பண்ணேன், அப்படி திருட விசுவாசத்தோட பக்தி பண்ணேன், அப்படி பகவானுக்கு திரிகால பூஜைகள் பண்ணேன், அப்படி சந்தியாவந்தனம் பண்ணேன், அப்படி காயத்ரி நிறைய ஆவர்த்தி பண்ண காயத்ரி, அப்படி நாமங்களை ஜபிச்சேன். இதெல்லாம் உன் சாமர்த்தியத்தை முன்ன கொண்டு வராது. உன் சாமர்த்தியத்தினால ஒண்ணுமே ஆகாது. இதெல்லாம் எதுன்னா இதெல்லாம் பகவானுடைய கிருபையை பிரார்த்தனை பண்றதுக்கு நீ செய்யக்கூடிய எஃபோர்ட், நீ பண்ணக்கூடிய சாதனை. ஆனா அதுக்கு மேல பகவானுடைய கிருபை ஒண்ணு இருக்கு. அவன் என்னைக்கு உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அன்னைக்குதான் உனக்கு கொடுப்பான். அன்னைக்குதான் உனக்கு இந்த நாம சித்தி ஏற்படும். அவன் எப்போ இதான் கிளிக் பண்ணுவான். அது வரைக்கும் நீ சாதனை பண்ணினே இருக்கணும், எஃபர்ட் போட்டுனே தான் இருக்கணும். அதுக்காக சாதனை விட்டுறக்கூடாது. எஃபர்ட்ன்றது என்னன்னா பகவானுடைய கிருபையை பிரார்த்தனை பண்றது. அதுதான் ராம 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 ராமான்னு சொல்றது. அப்போ கிருபை எதனால சீக்கிரமா சித்திக்குன்னா தபசுனால யோகத்தினால கலியுகத்துல சீக்கிரமா கிருபை சித்திக்காது. நாம சங்கீர்த்தனத்தினால்தான் பகவானுடைய கிருபையானது சீக்கிரமா சித்திக்கும். அப்படின்றதுனாலதான் நாம சங்கீர்த்தனத்தை சொன்னாங்க. ராம 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 சொன்னா இதான் ரகசியம், நாம ரகசியம். பகவானுடைய கிருபையை பிரார்த்தனை பண்றேன்னு அர்த்தம். பகவானுடைய கிருபையினால்தான் உன்னுடைய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த பகவானை மறுத்துட்டு நான் இந்த நாமம் தான் எனக்கு பகவான் இல்லை, பகவான் வரல, பகவான் நாமம் இல்லை, பிரிச்சு பேசுவாங்க. இந்த நாமத்தை நான் சொல்ல 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 எனக்குள்ள ஆத்மசக்தி பெருகுது, என் ஆத்ம உணர்வை தட்டி எழுப்புது. அப்புறமா அதனால எனக்கு அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கும் பகவானுடைய கிருபை வேணும். பகவானுடைய கிருபை இல்லாம ஃபர்ஸ்ட் நீ நாக்குல நாமாவே வராது. அவன் விஷயத்துல அவனுக்கு நாமா சொல்ல வச்சதே நாராயணான்னு அஜாமனுக்கு பகவானுடைய கிருபை. அதான் சொல்றேன், என் நாக்குல எப்படின்னு இந்த நாமா வந்தது, நான் நீச்சனாச்சே, நான் இவன் சொல்ல இப்ப நான் ஆவர்த்தி பண்ணன்றதெல்லாம் சொல்ல நான் பிள்ளைய கூப்பிட்டேன், அவ்வளவுதான். நான் ஆவர்த்தி இல்லாம ஜபமெல்லாம் வச்சு நான் ஆவர்த்தி பண்ண உட்காந்துல யாரு அஜாமலன் சொல்றான். நான் அப்படிதான் பண்ணலையே, மங்களகரமான இந்த நாமா என் நாக்குல எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறான். பரம மங்களத்தை உண்ட பண்ணிச்சு எனக்கு இந்த நாமா விஸ்வத்தூர்ல இருந்து இந்த காப்பாற்றப்பட்டது. பகவான் என் மேல இவ்வளவு கிருபை பண்ணியிருக்கானா அப்படின்னு தான் பண்ண தவற நினைச்சு வருந்துறான், உருகுறான். இல்லைன்னா அவனா சொன்னேன், நான் எவ்வளவு நாள் நான் என் பிள்ளைய கூப்பிடும் போது நான் நாராயண கூப்பிடுவேன், நான் நிறைய ஆவர்த்தி பண்ணேன், அந்த பலத்தினால்தான் எனக்கு விஷ்ணுத்தூர்ல வந்தாங்க கட்சி காலத்துல, யமத்தூர்ல இருந்து விட வச்சாங்க அப்படின்னு சொல்லிடலாம்ல. தன் சாமர்த்தியம் அங்க தன்னுடைய பலத்தை அங்க முன்ன வச்சுதான் போயிடும். அப்படி இந்த அஜாமலன் சொல்லவே சொல்ல, நீங்க நல்லா படிச்சு பாருங்க. 6வது ஸ்கந்தத்துல முதல் 2 அத்தியாயத்துல படிச்சு பாருங்க. 2வது அத்தியாயத்துல அவன் உருகி, நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, நான் நரகத்துக்கு போக வேண்டியவன், நான் மகா பாவி அப்படின்னு சொல்லிட்டு உருகி பகவான் எம்எல் அந்த கிருபையை நினைச்சுதான் உருகுறானே தவிர
நான் எவ்வளோ பத்தியா, நான் எப்படி நாராயண நாமா சொல்லிட்டேன் பத்தியா, நான் என்னுடைய ஆவர்த்தி பத்தியா, இப்போ அந்த ஆவர்த்தி நான் நிறைய நாராயண நாமா சொன்னதுடைய சித்தி கட்சிச்சு வச்சா அப்படின்னு அவன் அகங்காரமா இல்லை. அந்த நாமா கடைசி நேரத்துல உயிர் போகும்போது அந்த நாராயணன் நாம நாக்களை வர வச்சானே, அவனுடைய கிருபையை நினைச்சு நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன், நான் நீச்சன், நான் பாவி, நான் குலதர்மத்துக்கு எடுத்தவன், அம்மா அப்பா வேற பந்துக்கள் இல்லாத அம்மா அப்பாவை கைவிட்டவன், மனைவி கைவிட்ட அப்படியாப்பட்ட நீச்சனான எனக்கு கூட நாக்களை நாராயணன் மங்களகரமான நாராயணன் நாக்களை வர வச்சு என்னை பகவான் காப்பாத்திட்டானே. இப்போ அவனை கூப்பிட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவன் கூப்பிடாமே வர வேண்டியவன், ஆனா ஏன்னா இது ஒரு சாக்கு. அவன் கூடாமே ஒரு பாவி போலாமான்னா அவன் நாராயணன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா பகவானுக்கு. அதனால நாக்களை நாராயணன் வர வச்சு பகவான் போய் அனுகிரகம் பண்றான். இது அஜாமரன் சொல்றான், என் நாக்களை போய் எப்படி அந்த மங்களகரமான நாராயணன்ற நாமா வரும்? இந்த சதுரக்ஷரம் 4 அக்ஷரம் கூட நாராயணா எப்படி வரும் அப்படின்னு ஒருனால அது கதையை படிக்கணும். அதனால்தான் ஒரு மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும், கரெக்டான ப்ரொசீஜரா போகணும். இல்லைன்னா இது மாதிரி விதண்டாவாதம், தேவையில்லாத குருட்டு யோசனை, தப்பான ஒரு நான் நிறைய ஆவர்த்தி பண்ணணும், நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னா ஏதோ ஒரு பேரை சொன்னா கூட அது நீ ஒருமைப்பட்டு சொன்னா அது பலன் ஆயிடுமா, பவர் ஆயிடுமா? நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சக்தி இருக்குதுப்பா, அது ஆத்ம சக்தி உண்மைதான். உன் எஃபர்ட் போடலாம், அது ஓரளவுக்கு தான். அந்த எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான பலன் கிடைக்கணும்னா அது பகவான்கள் தான் இருக்குது. பகவானுடைய கிருபை இல்லாம உன்னுடைய சாதனையினால நீ வெற்றி அடைய முடியாது. நீ எஃபர்ட் போடலாம், உன் சாதனைகள்லாம் உன்னை பெருசா எடுத்துக்கணும்னா, பகவான் கிருபையை நம்பாம உன் சாதனை பெருசா எடுத்துக்கணும்னா அந்த சாதனை குப்பை. அதான் சொல்றேன், ஏன் சாதனை குப்பைன்னு சொல்ல ஆசிஷ் அண்ணாவே சொல்லிக்கிறார், உன் சாதனை குப்பை, அதுக்கு மேல பகவானுடைய கிருபை வந்து தான் அந்த சாதனைக்கான பலனை கொடுக்கணும். அது முதல் புரிஞ்சுது, அப்பதான் கிளிக் ஆகும். நீ வருஷம் பூரா நாராயண நாமா சொல்லலாம், வருஷம் பூரா ஹரே கிருஷ்ணா சொல்லலாம், வருஷம் பூரா ராமநாமா சொல்லலாம், ஆனா பலன் என்னையோ ஒரு நாள் தானே அந்த பலன் கிடைக்குது. எப்பத்தாலுமா அந்த பலன் கிடைச்சிருந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறல்ல, அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவானே இந்த 4 நாக்களை வந்ததுன்னா அது உன்னுடைய கிருபை அப்படின்னு நினைக்கணுமா. அப்படி உளமார்ந்த நினைச்சு பக்தியுணர்வோட, ராமா உன் கிருபை இல்லாம என் நாக்கள் இந்த 2 நாமா வருமாடா ராமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாராமா சீதாராமன்னு சொல்றேன்னா அது அவனுடைய கிருபை. பகவானுடைய கிருபை இல்லாம நடக்காது. அவனுடைய கருணையினால நான் நாமா சொல்றேன், என் சாமர்த்தியத்தினால நான் நாமா சொல்றேன், நான் பகவானை எட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா அது முட்டாள்தனம், அது பைத்தியக்காரத்தனம். அப்படியேப்பட்டவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. இந்த சயின்டிஃபிக்கா ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல இது நீ உருவேற்றுற மந்திரம் உருவேற்றி அந்த சிலைகள்லாம் பலன் கொடுங்க. அந்த சிலைகள்ல ஆவர்த்தி பண்ணலாம், அந்த சிலைகள் ஆவர்த்தி பண்ணலாம். அந்த சிலைகள் சக்தி பெறுதுன்றது உண்மைதான். நம்ம எல்லாரும் பார்க்கறதுனால அந்த மனம் குவியதல்னால அந்த சக்தி பெற, அதெல்லாம் ஓரளவு தான். அதுக்கு மேல பகவான் அந்த சிலைகள்ல இருந்து தோன்றது பகவானுடைய கிருபை. இவருடைய பக்தி உண்மையா இருக்கே, இவரு இவ்வளவு எஃபர்ட் போடுறாங்களே அப்படின்றதுக்காக பகவான் அந்த சிலைகள் வடிவத்திலிருந்து பகவான் பக்தர்களுக்கு பேசுகிறான். நாமதேவருக்கு பால் குடிச்ச மாதிரி பாண்டுரங்கன், அது மாதிரி சைதன்ய மகாபிரபுக்கு பூரி ஜெகநாதர் அனுகிரகம் பண்ண மாதிரி, அதே மாதிரி வரதராஜ பெருமாள் கோயில்ல திருக்கட்சி நம்பிகளா அந்த மகாத்மா ஆளவட்ட கைங்கரியம் பண்ணும்போது பகவான் அனுகிரகம் பேசுற மாதிரி அந்த தெய்வம் பேசும். அது எல்லாருக்கும் பேசுறது இல்லையே, உனக்கு மட்டும் தானே பேசுறது. நீ உண்மையான பக்தி இல்லை, உருகத்தினால பேசுது. அப்ப ஆவர்த்தி இருக்கிற தெய்வம் அந்த சாணித்தியமா இருக்கிற வரதராஜ பெருமாள் சாணித்தியமா இருக்காருன்னா அப்ப எல்லாரும் தானே பேசணும். ஏன்னா அவர் சாணித்தியமா இருக்காரு, நீ சாணித்தியத்தை நம்புற. நீ மந்திரங்கள் ஜெபிச்சு சாணித்தியமா இருக்குன்னா அப்ப நான் சாணித்தியமா இருக்கிற தெய்வம் எல்லாரும் பேசணும். அது ஏன் குறிப்பிட்ட திருக்கட்சி நம்பிகளா அவர் பேர் அவர்கள் மட்டும் ஆளவட்ட கைங்கர் மட்டும் அவருக்கு மட்டும் ஏன் பேசுது தெய்வம்? ராமானுஜாச்சாரியர் மட்டும் ஏன் பேசுது அந்த தெய்வம்? வரதராஜ பெருமாள் ஏன்? ஸ்ரீ ரங்கநாதர் ஏன் பேசுறாரு அவங்களுக்கு மட்டும்? ஏன் எல்லாரும் பேசல? உன்னுடைய பக்தி உண்மையானதாக இருக்குது, உன்னுடைய அன்பு உண்மையானதாக இருக்குது, உன்னுடைய எஃபர்ட் உண்மையானதாக இருக்கிறது. நீ உன்னுடைய சாதனா அனுஷ்டானத்தை நம்பல, என்னுடைய கிருபையை நம்புற, என்னுடைய அன்பை நம்புற, என்னுடைய கிருபையை எதிர்பார்க்குற. அப்படியேப்பட்டவங்களுக்கு தான் பகவானுடைய கிருபை போய் சேரும். அவங்களுக்கு தான் பகவான் நம்பினா பிரத்யட்சமாயிடும். தியாக பிரம்ம 96 கோடி நாமம் ஜெபிச்சார், அதனால பகவானை பார்த்துட்டாருன்னா 96 கோடி நாமத்தை ஜெபிச்சா பகவான் பார்க்க முடியாது சொன்னா 96 கோடி முன்னாடியே அவர் பகவானுடைய கிருபையை பிரார்த்தனை பண்றாரு. அவருக்கே பகவானுடைய கிருபையினால பல ஆனந்தங்கள் கிடைக்குது. அவருக்கு எப்போ தர்ஷனம் குத்தாச்சு. 96 கோடி ஜபத்தினால பகவான் 96 கோடி பகவான் நாமத்தையும் எப்படி சொல்ல முடியும் ஒரு மனுஷன்? நீ ஒரு சாதனையா சொல்லி பாருங்க, 96 கோடி சொல்ல முடியுமா? பாருங்க, ராமநாமத்தை சொல்ல முடியாது. பகவானுடைய கிருபையினால்தான்
உனக்கு அந்த நாமத்தை சொல்லணுன்ற ஆசை அதிகரிக்கும். அப்போ ருச்சி ஏற்படும். அந்த நாமத்துக்கு ருச்சி ஏற்பட்டாதான் நீ அவ்வளோ நாமங்களை நிறைய நாமத்தை உன்னால் சொல்லணுன்ற ஆசை ருச்சி ஏற்படுறதுனால தான் உனக்கு ஆவர்த்தி அதிகம். 96 கோடி நாமத்தை சொல்ல முடியுது. ருச்சி இல்லாத ஒரு விஷயத்தை எவ்வளோ நேரம் கடைப்பிடிப்பேன்? பிடிக்காத ஒரு விஷயத்த எத்தனை நாள் அந்த கடைப்பிடிக்க முடியும்? ஒரு சாதனையா பண்றவங்க ஒரு 10 நாமம் சொல்லலாம், ஒரு 100 நாமம் சொல்லலாம். அது மேல என்னன்னா ராம 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 போய் தூங்கலாமான்னு தோணும். ஒரு 1000 நாமம் சொல்றேன், சரி 1,00,000 நாமம் சொல்றேன், அது மேல முடியாதுப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் நான் மறுநாள் ஐயோ நேற்று 1,00,000 நாமம் சொல்லிட்டேன், என்னால் அது மேல முடியாது, சலிச்சிடும். ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு நாம சொல்லிட்டேன், நான் மறுநாள் பத்துருவேன், மறுநாள் திருப்பி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாதான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது கண்டினியூ ஆகும். ஒரு 10 நாம 100 நாமா சொன்னா 108 நாமா சொன்னா மறுநாள் சொல்ல முடியும். நீ 1,00,000 நாம ஒரு நாள் ஃபுல் எஃபோர்ட்டை போயிட்டு மூச்சு வாங்க நாமா சொல்லிட்டு மறுநாள் சொல்லணும்னா ஒரு நாமா கூட சொல்ல மாட்டேன். அட போயாப்பா, ரொம்ப சாதனை ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு விட்டுருவேன். ஆனா 96 கோடி நாமத்தை எப்படி சொன்னார் தியாகபிரம்மம் அப்படின்னா ருச்சி, அந்த ருச்சியினால சொன்னார். அந்த பகவான் அந்த ஆசையை ருச்சியை நம்ம பகவான்களை தான் பகவான் அருளால் தான் அந்த ருச்சி கிடைக்கும். அப்போ எப்படி நாராயணான்ற நாக்களை வர வச்சு பகவான் காப்பாற்றணும்னா அவ்வளவு மகான்களுக்கு நாமத்தை ருச்சிகரமா வர வச்சுட்டே இருப்பான். இல்லாட்டி 3,00,000 நாமம் ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லுவாரா, ருச்சி இருக்குது, அதுல டேஸ்ட் இருக்குது, பகவானுடைய கிருபை என்ற டேஸ்ட் இருக்குது, பகவானுடைய பக்தி கிருபை, பகவானுடைய பக்தி, பகவானுடைய பிரேமை அதுல கலந்துருக்கு. அவ்வளவு சக்தி அந்த நாமத்துல இல்லாம, பகவானுடைய கிருபை இல்லாம அது அவ்வளவு ருச்சி. அது நீ அவ்வளவு நாமத்தை சொல்ல முடியாது. என் சாமர்த்தியத்துல நாம சொன்ன நீ 10 நாம கூட சொல்ல மாட்டேன். எப்ப இந்த சாமர்த்தியத்தை விட்டு என் சாதனை நினைச்சு சொல்லாம பகவானுடைய கிருபைன்னு நினைச்சு சொல்லியோ அப்ப நீ 96 கோடி நாமத்தையும் நீ சொல்ல முடியும். 3,00,000 ஹரே கிருஷ்ண ராமத்தையும் நீ சொல்ல முடியும். உனக்கு அவ்வளோ பாசம் பகவான் மேல, பக்தி, உன்னுடைய பக்தியினால கருணை காட்டி பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அப்ப நாமத்தை நிறைய சொன்னதுனால மட்டும் பகவான் அனுகிரகம் பண்ணல, அந்த பக்தியோடு நீ சொல்றதுனால பகவான் மேலும் மேலும் சொல்ல வைக்கிறான். சொல்ல வைக்கிறது தான் அவன் தான், சொல்ல வச்சதுக்கான பலனை கொடுக்கறது அவன் தான். உன்னை சொல்ல வச்சதே அவன் தான். அவன் நாக்குல நின்று நாக்குல நத்திரம் மாறவனு அவன் தான். ராம 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 சீதாராமன் நத்திரம் மாறுறது அவன் தான். நாராயண நாராயண லட்சுமி மலால நத்திரம் மாறுறது அவன் தான். சிவ சிவ சிவன் நத்திரம் நடராஜன் நத்திரம் மாறுறது அவன் தான். அவன் ஏதோ ஒரு நாமத்தை உன் நாக்குல வச்சு அதில் மூலமாக உன் நாக்குல தாண்டவம் மாறுறவன் அந்த பகவான் கிருஷ்ணன் தான். காளைய நத்தனம் பண்ற மாதிரி அவன் நாக்குல நத்தனம் பண்றான். அவன் அனுகிரகம் பண்ணாம உன்னால பகவான் நாம சொல்ல முடியாது, இவ்வளவு ஆவர்த்தி பண்ண முடியாது. இவ்வளவு ஆவர்த்தி பண்றனாவே அதுவே பகவானுடைய கிருபைன்னு நினைச்சுக்கணும். அதனால பொய்யர்கள் ஏதோ ஒண்ணு ஆராய்ச்சி பண்றேன் ஏதோ பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் பக்திலாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ உன் மனசு எந்த பொருள் மேல எந்த தெய்வத்து மேல மனசு குவிதோ அந்த தெய்வம் உனக்கு பலன் கொடுக்குது. எந்த மந்திரத்தை நீ ஜெபிரியோ அது பலன் கொடுக்குது. அவ்வளவுதான். தவிர தெய்வம் அதெல்லாம் கிருபெல்லாம் இல்லை. நீ உனக்குள்ளதான் அந்த தெய்வம் இருக்குது. நீ தான் அந்த சாமி. உன்னே தெய்வம் ஆகிடுவாங்க. உன் ஆத்மா தான் அந்த தெய்வம். உன் ஆத்மா சொரூபத்தை மனம் குவிய உனக்குள்ள ஆத்மசக்தி தட்டி எழுப்ப அதுக்கப்புறம் அது தெய்வமா மாறி உனக்கு காட்சி அளிக்குது. அது அந்த ஆத்மா தெய்வமா மாறி காட்சி அளிக்குதான். என்ன ஒரு முட்டாள்தனம்! இந்த ஜீவாத்மா அஜ்ஞானத்துக்கு உட்பட்டவன். இது ஆத்மா தான், இது ஜீவாத்மா. இதுக்கு மேல பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பகவானை நம்பாம அந்த பரமாத்மாவை தான் நினைச்சுக்கிறான். இதான் முட்டாள்தனம். பரமாத்மனுடைய அம்சம் நாமலாம், நமக்குள்ள பிறப்பெறப்பட்ட சக்தி உண்டு. நம்மளாம் சச்சிதானந்த சொரூபம் தான் இந்த ஜீவாத்மா. ஆனா அது என்னன்னா, அப்ப ஏன் சச்சிதானந்த சொரூபன்றது நீ உணராம இருக்கிற. உணர்ந்துட்டேன்னா அப்போ நீ பகவானுக்கு சேவை செய்வ, இந்த உலகத்துக்கு சேவை செய்ய மாட்டேன். உன்னுடைய நிலையே வேற. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜீவாத்மாவை பரமாத்மா தொண்டு செய்ய வேண்டியதுன்னு பரமாத்மாவுடைய நாமத்தை கிருஷ்ணாவோ ராமாவோ பகவான் நாமத்தை ஹரிஹரி சிவசிவான் அவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அவனுடைய கிருபையை பிரார்த்தனை பண்றது. விரகைய காங்ஷி, அவனுக்கு விரகத்தினால இயங்குறது பகவானை நினைச்சு. யாரு? விருத்ராசுரன். அதுதான் விரகத்தினால இயங்குதான். ஹரே கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு கையை தூக்கி விரகத்தினால இயங்குறது ராதபாவத்துல கிருஷ்ணன். அது மாதிரி விரகைய காங்ஷி, அந்த விரகத்தினால இயங்குறது தான் ராம 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 ராமனு தியாக பிரம்மம் அந்த ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு அந்த விரகத்தினால தவிப்பை பார்த்துதான் பகவான் பிரத்யட்சமாக ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயரோட காட்சியளித்தார். இந்த புரிஞ்சு பகவான் கிருபை இல்லாம உனக்கு தூக்கமா ஒரு நாமா சொல்லும் போது நாமாவே சொல்ல முடியாது, மந்த புத்தி தட்டும். அப்பதான் உனக்கு வேலைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அப்பதான் உடம்பு நோய், ஹாஸ்பிட்டல் போலாமா அங்க போலாமா, கை முட்டி வலி கால் வலி. நாமா சொல்லும் போதுதான்
உனக்கு ஏதாவது உனக்கு தடங்கள் வரும். அப்போதான் என்ன பண்ணுவ நீ? இப்போ பகவான் கிருபை இருந்துச்சுன்னா நீ எந்த இடத்துலையும் உனக்கு தடையே கிடையாது. எந்த இடத்துலையும் நம்ம நாமா சொல்லி நேர் வழிபாடு உன் நாக்கில் அந்த என்னவோ சாவி குத்த மாதிரி உனக்கு நாக்கில் வந்துட்டே இருக்கும் ராமநாமம். ஆவர்த்தி ஆயினே இருக்கும் பாடுது. அதுதான் பகவான் கிருபை. நீ பகவானை நம்பாம உன் சாதனையை நம்பினா நீ தோத்து விடுவ, நீ ஏமாந்து விடுவ. மொத்தம் உனக்கு உன்னை ஏமாத்திக்க, உன்னை நாஸ்திகனா பண்ணிட்டான். ஜாக்கிரதை. அதனால இது போல பேச்சுக்கள், இது போல மூடர்கள் பேச்சுக்கள் நம்பாதீங்க. நீ ஆவர்த்தி பண்றதுனால்தான் உனக்குள்ள சக்தி ஏற்றுறதுனால உனக்கு ஆவர்த்தி பண்றதுனால அதுக்கு ஒரு சக்தி, அது சக்தி உண்டு உண்மை, அது தபஸ் சக்தி. ஆனா அதனால பகவான் உன் தபஸ் குப்பை, உன் தபஸ்னால பகவான் எட்டி பிடிச்சிக்க முடியாது. அவன் கிருபையினால்தான் உனக்கு பகவான் தர்சனம் கொடுக்க முடியுமே தவிர உன் தபஸ்னாலேயோ உன் யாகத்தினாலேயோ உன் யோகத்தினாலேயோ உன் அஷ்டாங்க யோக சாமர்த்தியத்தாலும் உன் அஷ்டமா சித்திகளாலேயோ பகவானை பிடிச்சிக்க முடியாது. பக்தினால்தான் பகவானை பிடிக்க முடியும். அவன் கிருபையை பிரார்த்தனை பண்ற அந்த பக்தி உண்மையான அன்புனால்தான் பகவான் வசப்படுவானே தவிர உன்னுடைய சாதம் உன்னுடைய யோக சக்தி. நான் ஆசன ஜெயம் உண்டாயிடுச்சு, அஷ்டமா சித்தி, நான் குண்டலினி யோகா பண்ணிட்டேன், நான் சகசாரம் வரைக்கும் ஏற்றிடுவேன், நான் அஷ்டாங்க யோகா பயிற்சி, மூச்சு பிராண பயிற்சி அப்படி பண்ணியிருக்கேன், நான் மூச்சை எவ்வளோ நேரம் வேணால் கண்ட்ரோல் பண்ணுவேன், மூச்சை எல்லா சாமர்த்தியம் இருக்கலாம். இதெல்லாம் உன் தேக பலம், உனக்கு மனோபலம், அதெல்லாம் உன் இந்திரிய பலம், அது உன்னுடைய சாமர்த்தியம். அதனால நீ யோகத்துல நீடிக்க முடியும். நீ நீண்ட ஆயுசா வாழ முடியும். உன் உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்க முடியும். நீ சில மூலிகைகள் சாப்பிட்டு பச்சை சாப்பிட்டு பசி தாகத்தை அடக்க முடியும். அந்த சக்தியெல்லாம் வாயு மட்டுமே சாப்பிட்டு காற்றை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்த மூலிகைகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் யோக பயிற்சினால உனக்கு எல்லாம் கச்சிடும்பா. இதெல்லாம் கச்சிடும். உனக்கு சாணித்தியம் சாபம் பண்ணா உங்க சாபம் பலிக்கும். நீ அனுகிரம் பண்ணா அனுகிரம் பலிக்கும். இந்த சித்திகள்லாம் கூட வந்துடும். ஆனா பகவானுடைய கிருபை, பகவானுடைய சாட்சாத்காரம் உண்டாகாது. பகவானுடைய அருள், அதுவே இந்த அஷ்டமா சித்திகளே இந்த பிராணம் அடக்கிறது, மூச்சு அடக்கிறது உன் எஃபர்ட்டுக்குனால அப்படின்னா அந்த எஃபர்ட்டுக்கான பலனை கொடுக்குறது பகவான் தான். அதனால உன் பசி தாகத்தை அடக்க முடியுது. எல்லாமே அதுக்கும் பகவானுடைய கிருபை வேணும். அந்த அஷ்டமா சித்திகள் கை கொடுத்தும் பகவானுடைய கிருபை வேணும். உன் எஃபர்ட் போட்டாலும். எவ்வளவு பேர் எஃபர்ட் போட்டு ஏமாந்து தோத்து போய் பின்வாங்கிட்டாங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே பகவானுக்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பகவானுடைய கிருபை இல்லாம நீ ஒரு பக்திலையோ ஒரு சாதனத்திலையோ ஒரு யோகத்திலையோ ஒரு தியானத்திலையோ ஞானத்திலையோ நீ மேல போக முடியாது. அது போறதுக்கு பகவான் தான் உனக்கு வழிகாட்டுறான். மறைமுகமா இருந்து கண்ணுல பார்க்கல, அதனால நீ நம்ப மாட்டேன். என் சாமர்த்தியத்தால நான் மேல வந்துட்டேன், நான் நிறைய நாமா சொன்னேன், நான் நிறைய மனம் ஒருமைப்பட்டு தியானம் பண்ணேன், மனசு குவிஞ்சது, அதனால எனக்கு அஷ்டமா சித்திகள் கை குடிச்சு சில ஞானங்கள்லாம் எனக்குள்ள பிரகாசிச்சு, எனக்கு ஒரு சில தரிசனங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது தியானத்தினால அப்படின்லாம் நீ சொல்லிக்கலாம். அது எதனாலனா உன் எஃபர்ட்னால. அந்த எஃபர்ட் பண்ண வச்சுட்டு பகவான் அதன் மூலமா பலன் கொடுத்து உனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் தூண்டி விட்டு அந்த யோகத்துல உன்னை முன்னேற்றம் அடையும்படி செய்யறது. அது தியானமோ ஞானமோ அந்த யோகத்துல உன்னை முன்னேற்றம் அடையும்படி பகவான் தான் செய்யறோம். அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிக்காம நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், நான் இப்படிலாம் பண்ணேன், அப்படியே கொத்தா தேவர்கள் எனக்கு தெரிஞ்சாங்க, ஆகாசத்துல பறக்கிற தேவரெல்லாம் தியானத்துல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இறைவனுக்கு உருவம் இல்லை, நான் நெத்தியில திலகம் விட்டு நெத்தியில நாமம் போட மாட்டேன், திருநெல் மாட்டேன், எல்லாம் பரபிரம்ம ஸ்வரூபம், நான் நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நானே இறைவன் ஆயிட்டேன், நானே எல்லாம், நானே என்ன வணங்கினா போதும், இறைவன் வணங்கின மாதிரி, நானே அவதார புருஷன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் தப்பு. நான் தியானம் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அந்த ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதே பகவான் தான். அதுக்கு மேல இறைவன் ஒருத்தன் உன்னை பார்த்துனுக்குறான், உன்னை கண்காணிச்சுனுக்குறான், உனக்கு சாட்சி மாத்திரமா. அவன் தான் உனக்கு மேல சரி இவ்வளவு ஆர்வமா வரானு இந்த பையன், கொஞ்சம் உன்னை முன்னேற்றம் அடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிக்கு வரானு. ஆன்மீக பாதிக்கு பகவான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். பௌதிகத்துக்கே ஹெல்ப் பண்றான். அன்னைக்கு சாப்பாடு போறான், எல்லாருக்கும் உணவு அளிக்கலாம், பணம் கொடுக்குறான், பணக்காரர்கள் ஆக்கலாம், அதுக்கே ஹெல்ப் பண்றான் பகவான் நம்ம குழந்தைகள்னு. அப்ப நீ ஆன்மீகத்தை வரும்போது உனக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கும், மிராக்கள். இதெல்லாம் பகவான் என்னன்னா உன்னை மோட்டிவேட் பண்றதுக்கு, ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையுது. அப்போ என்னன்னா கொஞ்சமா பிக்கப் ஆயிட்டு வரட்டும் அப்படின்னு. அப்போ பிக்கப் ஆகி வந்த பிறகு என்ன சொல்லுவான், நானே கடவுள் அப்படின்வான். அப்பதான் பகவான் பார்த்து சிரிப்பான். உன்னை படிப்படியாக ஏற்றி விட்டதே நான் தான், என்னை மறுத்துட்டு நீயே இறைவன் ஆயிட்டே. இப்போ லோகானாம் ஏகம் ஈஸ்வரன் சொல்றான் பலி சக்கரவர்த்தி. நான் எல்லாத்தையும் ஆடிக்கிட்டேன், அந்த 3 லோகத்தையும் ஆட்சி பிடிச்சோடனே அவர் ஈஸ்வரன் ஆயிட்டாராம். உன்னை ஈஸ்வரனை ஆகுந்தே நான் தான்டா, உன்னை 3 லோகத்தை அதிபதி ஆகுந்தே நான் தான்டா அப்படின்னும் போது பகவான் சிரிப்பான். அப்படின்னு என்னை மறுத்துட்டு ஈஸ்வரனை எதிர உட்காந்து நிக்க வச்சுன்னு லோகானாம் ஏகம் ஈஸ்வரன் சொன்னா பலி சக்கரவர்த்தி ராமனரை பார்த்து. அவன் பகவான் சிரிக்க மாட்டான்.
உன்னை ஈஸ்வரனா இந்த திரிலோகத்துக்கு அதிபதி ஆக்கணும்னு ஆசை நான் பட்டேன்டா, அதனால நீ அதிபதி ஆயிருக்க. இந்திரலோகத்தெல்லாம் நீ அடைஞ்சிட்ட குரு கிருபையினால. சரி, ஓகே, எவ்வளவு நாளைக்கு நீ எவ்வளவு நேரத்துக்கு நீ ஈஸ்வரனா இருக்கிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் பகவான் 3 அடி மண்ணை மொத்தம் பிடிக்கிட்டான். இப்ப எப்ப லோகநாம் ஏகம் ஈஸ்வரம் எங்க இருக்கிற? அடுத்த க்ஷணத்துல மொத்தத்தையும் பகவான் அபகரிச்சிட்டான். 3 லோகத்து ஆதிபத்தியத்தையும் பலிச்சக்கரத்தை அபகரிச்சு வர்ண பாசம் கட்டி போட்டு நிர்கதியா நிக்க வச்சிட்டான். எப்பா லோகானாம் ஏகமீஸ்வரம் எங்க? இதுதான் லோகானாம் ஏகமீஸ்வரம் ஆச்சே. நீ உலகத்துக்குலாம் அதிபதி ஆச்சே. 3வது அடி மண்ணு கொடுக்க மாட்டியப்பா. ஒரு 2 அடி மண்ணு ஃபுல்லா கொடுத்துட்டு ஆனா 3வது அடி மண்ணு கொடுக்காம இருக்குது. நீ உலகத்தெல்லாம் ஈஸ்வரனா? ஒரு 3 அடி மண்ணு கொடுக்க முடியாத நீ ஒரு ஈஸ்வரனா? லோகத்துக்கு ஈஸ்வரனா நீ? அப்படின்னு அவனுடைய கர்வத்தை அடக்கனா இருப்பார் பகவான். இதுதான் பாகவதம் காட்டுற வழிமுறை. என்னது? அவன் லோகான தன் சாமர்த்தியத்தினால என்னமோ அடங்கிட்ட மாதிரி 3 லோகத்துக்கும் நான் லோகானம் ஏகமீஸ்வரன் சொல்றான் அவன் கர்வமா. என் கையில போய் அல்பமான இந்த 3 அடி மண்ணு யாசிக்காது, எது கேட்டாலும் கொடுப்பேன், நான் அவ்வளவு செல்வ சௌக்க முடியவேன். இவனுக்கு தான் 3 லோகம் இருக்குது. யானை கேட்டா குதிரை கேட்டா எது கேட்டா கொடுக்க மாட்டான். அவனுக்கு புகழ் சம்பாதிக்கணும்னா நிறைய குத்தாதான் அவன் புகழ். பலிசகத்துல போனேன், அவன் குத்தது போதல, நீ ஏதாவது கொடு அப்படின்னு உணர்த்துல போய் கேட்கக்கூடாதான். என் கையில யாசிச்சுட்டு அவன் தலைமுறைக்கு தேவையான நான் குத்துருவேன். ஆனா அந்த அளவுக்கு வதான்யன் தாராளமானம் படைத்தவன் பலிசகத்தி. அவன் பிரம்மன்யன், உயிரை கேட்டாலும் கொடுப்பான் பிராமணருக்காக. உண்மைதான், சத்தியசந்தர் பொய் சொல்றான். இந்த 3 குணங்கள் இருக்குதான் பகவானுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பிரகலாதனுடைய பேரை அதுக்கு மேல. அதனால கிருப பண்ணன்னு பகவான் நினைச்சுதான் இந்த சோதனை பகவான் ஒரு வாமன வடிவத்துல வந்து அவனை பரிசோதிக்கிறார் பகவான். அப்போ உன் சாமர்த்தியத்தினால நீ 3 லோகத்தை அடைஞ்சிட்டியா? இப்ப அதை புடுங்குற பார். இப்ப யாரால அடையப்பட்டது? பகவானால் அடையப்பட்டது. புரிஞ்சுக்கினியா? இப்ப நான் நினைச்சுன்னா ஒரு க்ஷணத்துல மொத்தத்தையும் பிடிக்கிடுவேன். உன் வீக்னஸ் பாயிண்ட் என்ன வதான் கொடுக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு மொத்தத்தையும் பிடிக்கிடுவேன். 3 லோக ஆதிபத்தியத்தையும் பிடிக்கிட்டானா இப்ப சொல்லு, யார் ஈஸ்வரன்? நான் ஈஸ்வரனா நீ ஈஸ்வரனா? அப்பா கிருஷ்ணா, பகவானே, நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை. ஒரு தாய் தந்தை கூட இந்த அளவுக்கு திருத்த முடியாது. அசுரர்களுக்கு குருவாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள், எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக. இந்த அசுர சுபாவம் எனக்குள்ள, நான் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு அசுர சுபாவம் இது இன்னைக்கு பெரும்பாலோர்களோட ஆன்மீகவாதிகளுக்குள்ளே இந்த அசுரத்தன்மை இருக்குது. என்னால் எல்லாம் அடையப்பட்டது, நான் அப்படிப்பட்ட சக்தி படைத்தவன், நான் சிறந்த பிராமணன், தான் சிறந்த அஷ்டாங்க யோக பயிற்சி பெரிய நான் யோகி, மகா யோகி, நான் பெரிய ஞானி அப்படிலாம் தங்களுக்குள்ள பெருமையா பேசிட்டு அவங்களுக்கு ஒரு தத்துவங்கள்லாம் பேசுறாங்க. பகவானை மறுத்துட்டு இவங்க வரட்டு வேதாந்தம் பேசுறாங்க. இதெல்லாம் அப்படி பண்ணோம், அப்படி பண்ணா வச்சுக்க, நம்மளுக்குள்ள அந்த சக்தி, நமக்குள்ள அந்த மனம் ஒருமுகப்படுது, நம்மளுக்கு அதெல்லாம் எல்லா சக்திகளும் கிடைக்கும். இதை பண்ண 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 ஒரு விஷயத்த நீ யோசிக்கும் போது அது மயமாவா நீ மாறிடுற. அது மயமா மாறினா அது நமக்கு உள்ள ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப நீ அதுவாகவே ஆயிடுற. நீ உண்மைதான், அதெல்லாம் ஆயிடுறது உண்மைதான், அதெல்லாம் ஓரளவுக்கு தான். அதுக்கு மேல பகவானுடைய பலன் இருக்கு, அவனுடைய கிருபை இருக்கு. அதை மறந்துடுறாங்க, அதை தள்ளிடுறாங்க. இவர்கள் சாமர்த்தியத்தை மட்டுமே பெருசா பேசுறாங்க. கோபுர கலசத்துல வந்து சக்தி தான், அது மூலமா உலகத்துல நல்ல வைப்ரேஷன் உண்டாகுது, எல்லாம் உண்மைதான்பா. அந்த மந்திரங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்றது எல்லாம் உண்மை. ஆனா அப்படின்னா எல்லா கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் சாக கூடாது, எல்லாம் உயிரோட இருக்கணும். ஆனா ஏன் மடிக்கிறாங்க? ஏன் நோய்களால் வாட்டப்படுகிறார்கள்? அப்ப கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் கட்சி இல்லையே? அது மாதிரிதானே இப்ப பிரகலாதம் வீட்டு தூண்ல வந்து இரண்யகசிபு கண்ணுக்கு தெரியலையாம, ஆனா பிரகலாதன் தானே கண்ணுக்கு தெரிஞ்சான் பகவான். திருஷ்யதேன்னு சொல்றான், அவன் தான் திருஷ்யதேன்றான், எனக்கு தெரியலன்றான். தூண்ல பார்த்தாலும் பகவான் தெரியணும் அப்படின்னா அது பிரகலாதன் இருக்கான். அப்படிப்பட்ட உண்மையான பக்தர்களுக்கு தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவான். இவனுக்கு சரி அவனுக்கு வெளிப்படுத்து அப்படின்னு சொல்றதுனால பகவான் என்ன பண்ணார், உடனே நரசிம்மாகாரமா வந்து இரண்யகசிபு போட்டார். ஆக நான் ஆவர்த்தி பண்ணாங்களா? இல்ல நான் கேக்குறேன், இரண்யகசிபு தூண்ல வந்து ஆவாகனம் பண்ணாங்களா? சிலை பிரதிஷ்டை பண்ணாங்களா? பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்களா? எப்படி பகவான் நரசிம்மாகரமா தூண்ல வெளிப்பட்டான்? ஆக பிரகலாதன் இருந்தான். அந்த பக்திக்கு தான் பகவான் வருவானே தவிர, உன்னுடைய நான் ஆவர்த்தி பண்ணேன், நிறைய ஜபம் ஜபிச்சேன், பிரதிஷ்டைகளை ஹோமங்கள்லாம் பண்ணேன், நான் எவ்வளோ அந்த மந்திர ஆவர்த்தி மந்திர சித்தி பண்ணி வச்சிருந்தேன், அதனாலதான் அந்த இடத்துல அவ்வளவு சாநித்தியமா இருக்கு, அதனால அந்த தூண்ல இருந்து பகவான் வந்தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நரசிம்மவதத்துல? அதுக்கு சம்மந்தமே இல்லையே. அங்க ஆவர்த்தியா ஒண்ணுமே பண்ணலையே. பிரகலாதனுடைய வார்த்தையிலிருந்து வந்தானா, பிரகலாதனுடைய சத்தியத்திலிருந்து வந்தானா பகவான்.
சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். உண்மையான பக்தனுடைய பக்திக்காக அவன் வார்த்தை சத்தியத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அந்த தூண்ல இருந்து பகவான் நரசிம்மகாரமா. இதுதான் பாகவதம் பாகவதம் கொண்டு போற முறை. இப்படிப்பட்ட பொய்யர்கள் இது மாதிரி நான் விஞ்ஞான ஆராய்ச்சியில நான் இப்படி கண்டுபிடிச்சேன், ஆன்மீக ஆராய்ச்சி பண்றேன், நான் அப்படி பண்றேன், ஆன்மீக ஆராய்ச்சி நான் தத்துவமா ஒரு புஸ்தகம்லாம் எழுதிக்கிறேன், அது இப்படி நினைக்கணும் அப்படின்னு நிறைய பெருசா கக்கி இருப்பாங்க. அந்த வாந்தி எடுக்கிற மாதிரி நிறைய கக்கி புஸ்தகமா நிறைய எழுதிக்கிறாங்க. அது மாதிரி பகவானை மறுத்துட்டு பக்தி இல்லாத வரட்டு வேதாந்தங்களை, வரட்டு தத்துவங்களை, இது மாதிரிலாம் என்னென்னமோ உள்ள புலிகை இது பண்ணி மக்களை நம்புற வைக்கிறோம், மக்களை கவர்ற மாதிரி இந்த சாணித்தியம் அந்த சாணித்தியம் இந்த மனம் குவிதல் இது இப்படி நினைக்கும் போது அப்படி ஆகுது, இது அப்படி ஆகுது, அதெல்லாம் உண்மைதான். அது ஓரளவுக்கு உண்மை, அவள் தான். அதுக்கு மேல பகவானுடைய பக்தி, பகவானுடைய கருணை இருக்கு, அதுதான் பழிக்கும். ஆனா கும்பாபிஷேகம் பண்ணல, ஆவர்த்தி பண்ணல, இது பண்ணல. அப்போ ஒரு சிலையிலிருந்து இவ்வளவு சிலைகளுக்கு அர்ச்சனை பண்றோம், தினமும் அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்ண, ஆனா ஒரு நாள் புறப்பட்டு வந்ததா இல்லை பெருமாள். ஆனா சில மகான்களுக்கு பகவான் கண்ணே தெரியலானே. திருப்பதி பெருமாள் இந்த எவ்வளவு மகாத்மாக்களுக்கு திருப்பதி பெருமாள் காட்சி அளிச்சிருக்காரு. ஆனா நம்மளுக்கெல்லாம் ஏன் காட்சி அளிக்கல? நம்ம தான் திருப்பதி வருஷம் போறோம், பகவான் எழுந்து வந்து காட்சி அளிச்சா தெரியல. அப்படியே அந்த சிலையை பகவான், அந்த சிலையை பார்த்தா பகவான் நினைக்கிறோம், அந்த மனசா அதே பகவானை பார்த்ததான் சொல்லலாம். அதுக்கே கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியலாம், அது ஒரு செகண்ட் தான், டக்குனு தள்ளிடுறாங்க ஜெர்கண்டின்னு திருப்பதியில. அப்போ அதுவே பார்த்துதான் சந்தோஷப்படுறோம். ஆனா பகவானே எழுந்து வந்து பேசியிருக்கான். யாருக்கு இல்ல, பகவான் வந்து அந்த திருப்பதி பெருமாள் வந்து பாச்சகாய் ஆடி இருக்கான், தாய்பாஸ் ஆடி இருக்கான். திருப்பதி பெருமாளுடைய லீலைகள்லாம் தெரியுமா? ஏழுமலையானுடைய லீலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் போய் கேட்போம். அங்க வாழ்ந்த பக்தர்களுக்கெல்லாம் பகவான் பேசியிருக்கான், பழகிருக்கான், அவங்களோட விளையாடி இருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கார் திருப்பதி பெருமாள் ஏழுமலையான். குருவாயூரப்ப லீலைகள் தெரியுமா? பாண்டுரங்க லீலைகள் தெரியுமா? அப்ப எல்லாருக்கும் அதை பத்தி தெரியலையே. சில பக்தர்களுக்கு தானே பகவான் அப்படி காட்சி அளித்து அவங்களோட விளையாடுறான். இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு அது போல பக்தர்களோட பேசலாம், பழகிறான், எல்லாம் தான் நடந்துருக்குது. நம்ம நம்புறவங்களுக்கு நடக்குது. அப்ப அவருடைய புருஷ பிரயத்தனமா தன் சாமர்த்தியமா இல்ல தன்னுடைய கற்பனா சக்தினால அப்படி இப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா ஆராய்ச்சினால பகவானை பிடிச்சிட்டாங்களா? ஆராய்ச்சினால புரிய முடியாது. உன் ஞானம்லாம் குப்பை, உன் யோகம்லாம் குப்பை, உன் தபஸ்லாம் குப்பை. பகவானுடைய பக்தி, உண்மையான பக்தி, அவனுடைய கிருபை தான் சத்தியம். அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு பக்தியில ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. இந்த புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதவங்களுக்கு கொஞ்ச நாள்ல பின்வாங்கிடுவாங்க. சாதனை பண்ணி பலன் கிடைக்கலாம், உடனே பின்வாங்கிடுவாங்க. அப்படிதான் எத்தனையோ பேர் டிவியேட் ஆயிட்டாங்க இந்த பக்தியில் வாழ்க்கை. ஏன்னா பகவானை சரியா புரிஞ்சுக்காதனால. நான் இதெல்லாம் நான் எந்த மகாத்மாக்கள் எல்லாம் ரொம்ப அண்ணா உபன்யாசம் கேட்டிருக்கேன். எங்கேயோ சில காதல்கள் பகவானுடைய கிருபையினால இந்த ஞானம் கிடைச்சது. இப்ப நான் சொல்றேனே, இதெல்லாம் பகவானுடைய கிருபையினால என்ன, நான் எந்த ஒரு பகவானே குருவை ஆசிரிச்சிருக்கேன். மற்ற மகாத்மாக்கள்லாம் வணங்குவேன், மற்ற மகாத்மாக்கள்லாம் மதிப்பேன், எல்லா மகாத்மாவுடைய திருவடியில சேவிச்சிருக்கேன், அவங்க அனுகிரகம் கிடைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா எனக்குன்னு குருன்னு பார்த்தா இது மாதிரி விஷயங்களை என்ன நிலைக்க செய்து யாருன்னா பரம குருவாகிய பகவான் கிருஷ்ணன் தான், வாசுதேவன் தான். அவன் தான் பரமகுரு. பாகவத்தை படிக்க வச்சது என்ன அவன் தான், இந்த பக்தியில் நிலைக்க செய்யறது அவன் தான். அவன் உண்மையை புரிய வைக்கிறான். இதுதான் பக்திமா இருக்கும். வேற ஏதாவது தவறான வழிகாட்டுதல்ல போய் இதை ஆராய்ச்சி பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு நான் இதெல்லாம் போய் சும்மா அதெல்லாம் பகவான்லாம் வரமாட்டான். நம்ம மனசு தான், நம்ம மனசு ஒருமைப்பட்டு நமக்குள்ள ஆத்மசக்தி ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மான்றது இருக்கிறது உண்மை, அது சச்சிதானந்த சுரூபன்றது உண்மை, பகவானுடைய அம்சன்றது உண்மை. ஆனா தானே இறைவன் சொல்றாங்க பாரு, அதான் போய் நம்மளே இறைவன் ஆயிட்டா. அப்ப ஏன் மாயில மாய்கிறேன்? நீ இறைவன் பெரிய மாயை எதுனா நான் இறைவன் சொல்றேனே, அப்பதான் பெரிய மாயில வளர்றானா அப்படின்னு சில பிரபுபாதா சொல்றாரு. அப்பதான் இன்னும் பெரிய தானே இறைவன் தன்னை சொல்லிக்கிறானே, அப்பதான் பெரிய மாயில விழுறானா. பகவானுடைய அம்சம் நீ, உனக்குள்ள அந்த சச்சிதானந்த சக்தி இரு. சச்சிதானந்த ஸ்வரூபம் உன்னுடைய ஸ்வரூபம் தான். இந்த உடம்புல மனசுல எல்லாம் சத்தியம். பகவான் கீதையில சொல்லியிருக்கான் சத்தியம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சத்தியம். ஆனா இந்த ஜீவாத்மா தன்னை விடுவிச்சுக்க முடியாது. பரமாத்மாவுடைய உதவி இல்லாம இந்த தேகம், உடல் ஆசைகள், இந்த உடல் மனசு இந்த மாயிலிருந்து விடுபட முடியாது. இந்த தேகமே நான், மனசே என்னுடைய
மனசே நான் அப்படின்ற இந்த அஜ்ஞான மாயிலிருந்து தன்னை விடுவிச்சிங்க, தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு விடுவிச்சிங்கன்னா பரமாத்மனுடைய உதவி வேணும். பரமாத்மனுடைய அனுகிரகம் எல்லாம் முடியாது. அதை புரிஞ்சிக்காம தன் சாமர்த்தியத்தினால நான் இதை விடுவிச்சு வேணும், ஆத்ம விசாரம் பண்ணி நான் விடுவிச்சு பண்ணேன். ஆத்ம விசாரம் ஓரளவுக்கு தான், அது அனுபவத்துல வரணும்னா அது பகவானுடைய கிருபை வேணும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த கிருபையை பிரார்த்தனை பண்றது தான் பகவான் நாமம். அந்த கிருபையை சீக்கிரமா பெறத்துக்கான வழி என்னன்னா மகான் காட்டின வழி நாம சங்கீர்த்தனம். அது ராமன் சொல்லுப்போ பகவான் டைரக்ட் டீலிங், டைரக்ட் கான்டாக்ட் பகவானோட. அந்த கிருபையினால்தான் உனக்கு அந்த சாட்சாத்காரம் ஏற்படும். இதான் புரிஞ்சுக்கணும். நீ ஆராய்ச்சினாலேயோ எல்லாரையும் நான் அப்படியே விசாரம் பண்றேன், இப்படி விசாரம் பண்றேன், நான் அந்த சாதனைகளாலேயோ உன்னோட சாதனைகளாலேயோ பகவானை பிடிச்சிட முடியாது. இப்படிதான் நிறைய பேர் பொய்யா பேசி திரிகிறாங்க. பாகவதம் காட்டுற முறைப்படி உண்மையான பக்திக்கு வராத வரைக்கும் நீ என்னதான் விசாரம் பண்ணு, யாராவது லெக்சரோ போய் கேளு, நிறைய வேதாந்த விசாரம்லாம் போய் கேளு, நிறைய ஞானத்தை பத்தி விசாரம் பண்ணி நிறைய பேசு, ஞானத்தை பத்தி நிறைய பேசு, வரட்டு வேதாந்தம் பேசி நேரு, நீ காலவரையும் தான் ஆகும். பகவானுடைய கிருபை இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு நாமா கூட ராமநாமா நாக்குல வருதுன்னா அது பகவானுடைய கிருபை அப்படின்னு புரிஞ்சுக்கும். உன் மேல ஏதாவது தத்விஷயாமதி, அவன் விஷயத்துல பகவான் நினைச்ச தத்விஷயாமதி, அவன் விஷயத்துல பகவான் நினைச்சிருக்கான் அவனுக்கு கொடுக்கணும்னு, அவன் விஷயத்துல பகவான் பொறுப்பேற்றுக்கிறான் இல்லையா, அவன் விஷயத்துல பகவான் புத்தி செலுத்திருக்கான். அதனால்தான் அவனுக்கு நாக்குல ராமான் நாராயணன் அஜாமலுக்கு வந்தவன் நம்ம நாக்குல ராமான்னு வருது, இல்லைன்னா வராது. பகவான் உனக்கு கிருபை பண்ணணும்னு நினைச்சிட்டான். அதனாலதான் நம்ம இந்த சாதனைகள் கூட பண்றது பகவான் கிருபையினால அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதான் ஸ்ரீ அண்ணா ஆரம்பத்திலே சொல்றாரு, பாகவத ஆரம்பத்திலே சொல்றாரு கிருஷ்ண கிருபை எல்லாமே. பாகவதம் நினைக்கணும் படிக்கணும்னா கிருஷ்ண கிருபை தான் படிக்க முடியும். நான் வானான்னு சொன்னா கூட என்ன பாகவதம் படிச்சு முடிக்க வச்சிட்டேன் பாரு, அது கிருஷ்ண கிருபை. ஏன் வானான்னு சொன்னா என்னால் சாதன அனுஷ்டானம் பண்ண முடியாது, எனக்கு சிரமம் அதிகமா இந்த பாகவத பாராயணம் பண்றதுக்கு. அப்படி சிரமப்பட்டா நீ படிச்சுதான் முடிக்கணும்னு சொல்லிட்டு பகவான் நினைச்சதால இப்ப நான் படிச்சு முடிச்சேன். இப்ப என் சாமர்த்தியில படிச்சு முடிச்சேன்னா எனக்கு ரொம்ப சிரமமா தான் இருந்தது. ஆனா பகவான் தானே படிக்க முடியும். அப்படி சிரமத்துப்பட்டாவது என்னை படிச்சு முடிக்க வச்சது யாரு? என்னுடைய சிரமத்தினாலயா, என்னுடைய சாமர்த்தியத்தினாலயா? பகவானுடைய அனுகிரகத்தினால படிச்சு முடிச்சேன் பாகவத பாராயணம். தெரியுமா? எதுவுமே நம்ம கையில கிடையாது. இன்னைக்கு பாகவத நீ படிக்கணும்னா நீ படிச்சுதான் ஆகணும். உனக்கு கஷ்டமா இருந்தாலும் நீ படிப்ப. நான் படிக்க வைப்பேன். நான் நீ வானம் சொல்ல உன்னை படிக்க வைப்பேன். பகவான் உன்னை எப்படி உன்னை ஆட்டி படிக்கிறானோ நீ அப்படிதான் ஆடி ஆகணும். நீ அதுல இருந்து பின்வாங்க முடியாது. பாகவதம் படிக்க வைக்கணும்னு பகவான் நினைச்சான், படிக்க வச்சிட்டான், அவ்வளவுதான். நீ நாமா சொல்ல வைக்கணும்னு நினைச்சா நாமத்துல சொல்ல வைப்பான், அவ்வளவுதான். உன்னை வெறுத்துட்டே மருந்து சாப்பிட்டாலும் வேணும்னே இல்லை, நம்ம நோய் குணமாக நம்ம ஆசைப்பட்டு மருந்து சாப்பிட்டாலும் மருந்து தன் வேலையை செய்யும். ஒரு குழந்தை வெறுத்துட்டே இந்த சனிமுச்ச மருந்து இது ரொம்ப கசகுது இது பண்ற, அது மாதிரி இந்த பாகவதம் பாராயணம் ரொம்ப சிரமங்கள் வருது அப்படின்னு புலம்பினே பாகவதம் படிக்க வச்சுட்டான். இல்லை பிடிச்சு பாகவதம் பாராயணம்னா ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சு படிக்கிறோம், 2-3 பேர் சேர்ந்து படிச்சா உதவியா இருக்கும், அப்படி நல்லா படிக்கலாம், அப்படியும் படிக்கிறாங்க ருச்சிகரமா. இப்போ மருந்து பிடிச்சி சாப்பிட்றது பிடிக்காம சாப்பிட்றது நான் பிடிக்காத சாப்பிட்றது குழந்தை. மொத்தம் மருந்து தாயார் விட்டாம இருப்பாளாம் அவன் நோய் குணமாகணும்னா. அப்போ தாய் என்ன பண்ண கட்டி பிடிச்சி அவனை மடியில படுக்க வச்சு பாலாடை எடுத்து வாயில சொருகி ஊத்திடுவாங்க. அது மாதிரி அந்த அழுதுனேயாவது அந்த குழந்தை அந்த அந்த பாலாடையில உள்ள மருந்து சாப்பிட்றது இல்லை. அது மாதிரி நான் அழுதுனேயாவது புலம்பியாவது இந்த பாகத்தை படிச்சு முடிக்க வச்சுட்டான்ல பகவான். அப்படி அப்படி புலம்பினே இருந்தாவது நம்மளுக்கு அந்த மருந்தை ஊட்டிடுவான் பகவான். அது வேணும்ன்ட்டு பகவான் நினைக்கிறான், அதனால படிக்க வச்சுட்டான் உலக சமாதத்துக்காக அப்படின்ட்டு. ஏதோ ஒரு காரணம் காட்டி நம்மள பாகவதம் படிக்க வச்சுட்டான். எனக்கு பெரிய லாபம் இல்லையா பாகவதம் பாராயணம் பண்ணது? அப்படி பண்ணிடுவான் பகவான். ஒரு குழந்தை பிடிச்ச குழந்தைக்கு அப்படி பலவந்தமா பிடிச்சி அது அழுதுந்தாலும் வெறுத்தாலும் அவனை அழுதுனே இருந்தா கூட அவனுக்கு பலவந்தமா பிடிச்சி அவனுக்கு மருந்து பகவான் ஊட்டிடுற மாதிரி நம்மளுக்கு இந்த பாகவதம் படிக்க வைக்கிறது, நாமா சொல்ல வைக்கிறது, இப்படி பிடிக்காதவங்களுக்கும் பகவான் நாமா சொல்ல வைக்கணும்னு நான் பகவான் நினைச்சிட்டானா உன்னை செய்ய வைப்பான். அவன் தாய் போல தந்தை போல நம்ம கருணை காட்டி அப்படி அடிச்சு பிடிச்சி நம்மள இந்த மருந்தை குத்துருவான். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தாயினும் சால புரிந்து. அதனால இந்த சில பேர் இந்த பக்திக்கு வராம ஆன்மீகவாதிகள்ன்ற பேரால நிறைய பேர் இந்த ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அம்மா தேவையில்லாத வாதங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஞான விசாரம் பண்றன்ற பேர்ல நிறைய இது இப்படி நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறோம். இந்த கோயில்களை பத்திலாம் யோசிப்பாங்க. அந்த கோயில்கள் எப்படி இந்த சிலைகள் ஏன் இந்த வடிவத்தை வச்சுக்கணும், இந்த வடிவத்தை தியானம் பண்ணா நம்மளுக்கு அப்படி ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா
அந்த வடிவத்தையே தியானம் பண்றோம் இல்லையா, அந்த அந்த அது மனசுல பதிவு இல்லையா, அதன் மூலமா நமக்குள்ள மனமாற்றம் ஏற்படும். அப்பமா அந்த வழியில நம்ம அப்புறம் அந்த வழியில நமக்கு பலன் கிடைக்கும். அப்படின்னா சில ஒரு சிலையை வச்சு சொல்லுவாங்க, சில இது வச்சு சொல்லுவாங்க, ஒரு கோயில்களை வச்சு சொல்லுவாங்க. ஏன் கோயில் ரொம்ப கோபுரமா இருக்குன்னா, பெருசா இருக்குன்னா, அப்ப நம்ம மனசு உயர்ந்து போகிறதுக்காக அது உயரமா கோபுரம் கட்டிக்கிறாங்க. இப்படி பல விதமா அந்த கற்பனைகள் நிறைய இருக்கு, போலாம் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. அது மாதிரி அந்த சிலைகளை வச்சு பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னா, முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க, ஓகே. அதெல்லாம் நீ எல்லாம் ஓகே, இவ்வளவு தெரிஞ்சுக்கிறியா, மூலஸ்தானத்துக்கு வந்தியா, பகவானுடைய கிருபையை பற்றியா, இந்த கற்பனைகள் எல்லாம் ஓகேப்பா, ஓரளவுக்கு இதெல்லாம் என்னன்னா வெளிப்புறமா இதெல்லாம் ஓகேப்பா. இதை விட உயர்ந்தது ஒண்ணு இருக்கே, பகவத் பக்தி, அது டைரக்டாவா, அதான் பாகவதம் காட்டுற வழி. இந்த என்னன்னா கிழக்கு மூலை, தெற்கு மூலை, அந்த மூலையில இப்படி கரெக்டா கோயில் அமைக்கணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி கரெக்டா சேர்த்து அதுக்கெல்லாம் ஒரு விசாரம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் பெருசா பேசுவாங்க. அது இந்த மூலையில இருந்தா அது நம்மளுக்கு இந்த சக்தி, நம்மளுக்கு வடக்குல இருந்து இந்த சக்தி கிடைக்கும், தெற்குல இருந்து இந்த சக்தி கிடைக்கும், தெற்குல நம்மளுக்கு இதுவாயிடும், போயிட்டே இருக்கும், வடக்குல இருந்து நம்மளுக்கு கிராவிட்டி பவர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேசலாம். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விதத்துக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் சத்தியம், ஓரளவுக்கு இதெல்லாம் சத்தியம், உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஆராய்ச்சியெல்லாம் கரெக்டு. இந்த ஞானத்துல பார்க்கும்போது அதிசயமா இருக்கும். நம்ம ஹிந்து மதத்துல பக்தி அதிகமா இருக்கும். ஹிந்து மதத்துல ஒவ்வொரு செயல்களும் காரணம் இல்லாம இல்லை, ஒவ்வொரு கிரியானுஷ்டானம். ஒரு வாசல்ல குங்குமம் வைக்கிறாங்க, மஞ்சள் தெரிக்கிறாங்க, அதெல்லாம் என்ன காரணம், அது கிருமி நாசினி, சயின்டிபிக்கா. ஆனா அது பார்த்தா ஒரு விதத்துல மங்களகரமானது, நமக்குள்ள ஒரு நல்ல மனசுல பார்த்தா ஒரு மங்களத்தை உண்டு பண்றது, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அப்படின்னா. சில பேர் இந்த இந்த கிளைகள் இவைகள்லாம் சத்தியம்தான். மாயில கட்டுறது, எல்லாம் வீட்டுல தோரணங்கள் கட்டுறது, அதுல ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்லாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு கிரியானுஷ்டானம் மகரிஷிகள் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. இயற்கையால நம்மளுக்கு ஏதாவது இயற்கையினுடைய சக்தி நம்மளுக்குள்ள பெருகிறதுக்கு எல்லாம் ஓகே. இப்ப சாணி தெளிக்கிறாங்க, அது கிருமி நாசினி அப்படின்னு இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. அப்புறமா மனசை பத்தி பேசுவாங்க. மனசை பத்தி என்னன்னா, மனசு எப்படி நினைக்குது, மனசு ஒரு சந்தத்துல ஓணுன்றது ஒரு சந்தத்துல அதே வேணாம்னு சொல்லணும் அப்படின்ற பத்திலாம், அதை பத்திலாம் பெருசா விசாரம் பண்ணுவாங்க. ஆனா இவரெல்லாம் இந்த விசாரத்தை, இந்த கிளைகளை, இந்த வெளிப்புறமான விசாரணைகள் போவாங்கப்பா. இந்த சாணி தெளிக்கிறதுல இருந்து மஞ்சள் வீட்டுல மஞ்சள் பூசுறது, குங்குமம் வைக்கிறது, இதை பத்திலாம் நிறைய பேசுவாங்க. இதுக்கெல்லாம் ஹிந்து மதத்துல அர்த்தங்கள் உண்டு கொண்டு வந்துக்கும். மகள் ஏன் ஹோமம் பண்றாங்க, ஹோமத்தினால ஏன் இந்த சமித்துகள் போடுறாங்க, ஏன் இந்த அரசங்கட்டைகளை போடுறாங்க, ஏன் இந்த பூக்கள்லாம் போடுறாங்க அந்த ஹோமத்துக்கு, ஏன் இந்த மாதிரி நெய் ஆகுதி பண்றாங்க, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க, பெருசா வியாக்கியானம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பெரிய பெரிய புக்கெல்லாம் இருக்குது, இதுக்கு புக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் படிச்சு பார்த்தா அது ஏன் ஹோமத்துக்கு இந்த நெய் சொல்லிடுறாங்க, சமித்துக்கள் ஏன் இந்த கட்டைகள்லாம் பண்ணணும், அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு. அப்போ சில புஷ்பங்கள்லாம் போறாங்க, அந்த புஷ்பங்கள்லாம் இந்த மஞ்சாப்பூ அதெல்லாம் ஒரு பவருக்கா. அந்த புகை வாசனையானது அந்த ஹோமத்துடைய புகை வாசனை நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா நோய்களை போய்க்கணும். நம்மளுக்குள்ள அந்த புகை வீடு பொருளை பரவிச்சுன்னா நம்மளுக்கு இந்த அமங்கலமான துஷ்ட சக்திகள்லாம் வெளியே போயிடும் அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன், இதெல்லாம் புஸ்தகம்லாம் கூட எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ஹோமத்தினால என்னென்ன பலன்கள் கிடைக்குது, அப்புறமா மனசை எதை தியானம் பண்ணணும், காலைல எழுந்தோடனே கையை தேய்ச்சி இதை பார்க்கணும், இப்படி பார்க்கணும், கண்ணாடி பார்க்கணும் முகத்தை, அப்புறமா சாமி படத்தை பார்க்கணும், அப்புறமா பசுக்களை தியானம் பண்ணணும். இதெல்லாம் பாகவத்திலே சொல்லியிருக்கு, நிறைய புராணங்களே இருக்கு. இதெல்லாம் என்ன காலைல பார்க்கணும், என்ன நினைக்கணும், எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா இதை மட்டும் போதாதுன்னு சொல்ல வரேன். அப்ப தியானம் பண்ண, அப்ப இருட்டுல இறைவனை தேர்றது எப்படி, மனம் ஒருமைப்படுது, மூச்சு சுவாசத்தை அப்படி கவனிக்கணுமா, மூச்சு சுவாசத்தை நம்மளே எழுத்துலாம் விடக்கூடாது, அப்படியே மூச்சு போறது வர்றது அப்படி அப்படியே சாட்சி மாத்திரமா மூச்சு சுவாசத்தை கவனிக்கணுமா, சாட்சி மாத்திரமா அப்படியே தியானம் பண்ணணுமா. அது ஒரு பயிற்சி. அந்த சாட்சி மாத்திரமா அந்த மூச்சு போறது வர்றது அப்படியே கவனிச்சுனே இருந்தாவே சாட்சி மாத்திரமா அந்த மூச்சு ஒடுங்கிடுமா. மூச்சு ஒடுங்கிச்சுன்னா மனம் ஒருமுகப்பட்டுமா. அப்போ உடம்பு கட்டையாட்டம் ஆயிடும். அவ்வளோ நமக்குள்ள அந்த மனம் ஒருமுகப்பட்டு நமக்கு எல்லா ஞானமும் உண்டாகும் அப்படின்னு இந்த ஒரு வழிமுறை தியானத்துல. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அந்த ஞானத்தினால வரும்போது மனசு பியூரிஃபையா இருக்கும், சுத்தமா இருக்கும், பின் ட்ராப் சைலன்ஸா இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாமே அப்போ ஒரு சின்ன சத்தம் கூட பெரிய சத்தம் மண்டடிக்கிற மாதிரி இருக்கும். அது மனம் குவிஞ்ச நிலையில இப்படி பேசுவாங்க. அப்புறமா பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க.
இந்த பிரபஞ்சத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இந்த கோயில்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, சிலைகளை பத்தி இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அந்த மந்திரங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நாமங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பக்தியை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் கிருஷ்ண கையில புல்லாங்குழல் தெரியுமா? அது நாதம். மயில் பிள்ளின்னா அதான் விந்து, நாதம் விந்து. அதுதான் சங்கு சக்கரம். நாதம்ன்றது சங்கு, சக்கரன்றது விந்து, நாதம் விந்து சேர்ந்தது தான் எல்லாமே. அப்படிலாம் நிறைய பேசுவாங்க. இது போல எக்கச்சக்கமா இருக்கு. டமரு வாத்தியம் சிவன் அது நாதம், அது சூளம் வச்சது அதான் விந்து. அந்த நாத விந்து கலாதி நமோ நமக அப்படின்ட்டு அருணகிராக அந்த நாத விந்து சேர்ந்தது தான் எல்லாமே. அப்படின்லாம் நிறைய பேசுவாங்க. இதெல்லாம் யோக முறையில தியானத்துல போறவங்க ஞான விசாரம் பண்ண ஞானத்துல வேற மாதிரிலாம் பேசுவாங்க. மனசு எப்படி நினைக்குது, மனசு எப்படி போகுது, மனசுனால என்னென்ன சாதிக்க முடியும், மனசு குவிஞ்சா அது எவ்வளவு பலம் உண்டாகும், இதெல்லாம் அனுபவத்துல எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் பத்தி அக்கச்சக்கமா பேசி தள்ளுவாங்க. ஆனா இது உன்னை ஏமாத்திடும். இதோட நிறுத்திட்டேன்னா உன்னை ஏமாத்திடும். இதுக்கு மேல நீ பக்திக்கு வந்தாதான் தெளிவான பாதை. இதெல்லாம் குழம்பி நின்றன. மஞ்சள் ஏன் வைக்கிறாங்க, குங்குமம், இதெல்லாம் பத்தி பேசினிருந்தா வச்சுக்கேன். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களை சொல்லிக்கிறதால அந்த வைதிக முறைப்படி நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. ஹோமங்கள் பண்றது இதெல்லாம் பண்றது. அதுக்கு மேல இதெல்லாம் மட்டும் போதாது. இதுக்கு மேல பக்தி பண்ணணும். அப்போ பகவான் நாமா சொல்லணும். நான் இதெல்லாம் வேணான்னு சொல்ல வரல. ஹிந்து மதத்துல சொல்லக்கூடிய ஒன்னொன்றுக்கும் அர்த்தம் உள்ளது. அர்த்தம் உள்ள இந்த மாதிரி எழுதிக்காரு கண்ணரசன். எல்லாத்துக்கும் பொருளுடையது. இன்னும் நீங்க தெய்வத்தின் குரல் எத்தனையோ பல பாகங்கள் இருக்கு. தெய்வத்தின் குரல் அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப புட்டு புட்டு வச்சிருப்பார் பெரியவர், காஞ்சி மகா பெரியவர். நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல போனா. தெய்வத்தின் குரல்ல போனா படிச்சு பார்த்தீங்களா ஒன்னொன்னும் பெரிய பெரிய புஸ்தகம். தெய்வத்தின் குரல் 10 பாகம் 12 பாகமும் 13 பாகமும் நிறைய பாகம் இருக்குது. அந்த பாகத்தெல்லாம் படிச்சு பார்த்தா அதுல அவ்வளவு விஷயங்கள் நம்ம ஹிந்து மத சாஸ்திரத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன கருத்துக்கள், என்னென்ன விளக்கங்கள், என்னென்ன அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய உண்மை என்ன அப்படின்றது விளக்கம்லாம் பெருசு பெருசா இருக்கு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா இந்த ஒரு ஜென்மா போதாது, அவ்வளவு விஷயங்கள் அடைகிறது. தெய்வத்தின் குரல்லாம் படிச்சு பார்த்தா அது மாதிரி நிறைய புஸ்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வெளிப்படும். ஆனா எல்லாத்துடைய இப்ப கலியுகத்துல நம்ம அல்பாயுஷகா குறுகிய காலத்துல வாழக்கூடியவர்கள் நமக்குலாம் அவ்வளவு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூரி கர்மானி சோதவியானி விபாகசகா. அதிகமான கர்மாக்களை, அதிகமான விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, கேட்க வேண்டியது. ஆனா அத சாதோ அத்த எத் சாரம். ஏன்னா கலியுகத்துல அல்பாயுஷகம் அதுல அவ்வளோ கர்மாக்கள் பூரி கர்மானி நிறைய கர்மாக்களை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் கேட்க வேண்டியது நிறைய இருந்தா கூட அவ்வளோ ஒரு மனுஷன் படிச்சு மாளாது. ஒரு ஜென்மா போதாது, 10 ஜென்மா ஆகும் படிக்கிறது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் அவ்வளோ பெருசா சொல்லியிருக்கு. ஒன்னொன்றுக்கும் காரணம் இருக்கு. ஹிந்து மதத்துல ஒரு புள்ளியார் சொல்லி போறதுல இருந்து முதல் விநாயகரை ஏன் வணங்குறோம், ஏன் முருகர் யாரு, அங்காரகன். விநாயகர் யாரு, உடல் சக்தியில மூலாதாரத்துல இருக்கக்கூடிய விநாயகர். நம்ம உடம்புக்குள்ள அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம ருத்ரன் எங்க இருக்காரு, அநாகர சக்கரத்தில் இருக்காரு, எல்லாமே சொல்லுவாங்க. சதாசிவன் நெத்தியில் இருக்காரு, நீலகண்டன் இந்த தொண்டை கோயில இருக்காரு, அதுதான் அநாகதம் விசுத்தி. ஆக்ஞா சக்கரம் சகசாரம், இங்க நடராஜன் நத்தனம் வர்றாராம். 1000 தலைகள் கொண்ட பாம்புல சிவகிருஷ்ணன் நத்தனம் வர்ற மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பல விஷயங்கள் இதுல யோக முறைப்படி, தியான முறைப்படி, ஞான முறைப்படி பல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள்ல. அவ்வளோ ஒரு மனுஷன் படிச்சு மாளாது. அதான் நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே நாமா சொல்றேன்னா இப்ப நான் அந்த விஷயத்தான் வரேன். இப்ப டைரக்டா இப்ப நாம நிறைய ஆவர்த்தி பண்றதுனால சக்தி வரும். அதனாலதான் பகவான் அனுகிரகம் பண்றான், பகவான் பிரத்யட்சமாயிடுறான், உருவமா தோன்றான். நம்ம மனசே தான் அது பகவானா மாறி அது உருவமா தோன்றதான். இப்படிலாம் சொல்லி பைத்தியகாரத்தனமா வளர்றாங்க. உண்மையிலேயே பகவான் இருக்கிறத நம்ப மாட்டேன்றாங்க. தன்னுடைய ஆத்மாவை நம்புறான், தன் மனசை நம்புறான், அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜை நின்றுடும். அப்ப தானே இறைவன் ஆயிடுறான். தன்னுடைய கற்பனை தான் அந்த உருவமா. நாமளே இறைவனை படைக்கிறோம். நாம தான் இறைவனை படைக்கிறோமா, உருவமா படைக்கிறோமா. மனுஷனால் படைக்கப்படுறதுதான் இறைவனா. கல்லாம் அந்த கல்லை நீ எந்த ரூபத்துல வணங்குறியோ அந்த ரூபத்தில் காட்சி அளிக்குதான். உன் கிருபையினால பகவான் அந்த ரூபத்தில் காட்சி அளிக்கிறான். ஆனா கிருஷ்ணராம வந்ததுலாம் உண்மை. கிருஷ்ணராமன் வந்ததுலாம் கற்பனை கிடையாது. கிருஷ்ணராமன்லாம் அவதார புருஷர்கள், சரித்திர புருஷர்கள். இவங்கலாம் பகவானே இறங்கி வந்தான் கிருஷ்ணனா ராமனா அப்படின்றது நம்ப மாட்டேன்றாங்க. நீ உன் கற்பனையினால நீ கிருஷ்ணன் நினைச்சா கிருஷ்ணனா காட்சி அளிக்கிறான், ராமன் நினைச்சா ராமனா காட்சி அளிக்கிறான், சிவன் நினைச்சா சிவனா காட்சி அளிக்கிறான். சிவன் ஒருத்தர் இருக்காருப்பா, அவர்கள் கைலாசத்துல இருக்காங்க, வைகுண்டத்துல இருக்காங்க. இதெல்லாம் சத்தியம். சாஸ்திரத்தை அப்படியே நம்பு. இதெல்லாம் கற்பனை கிடையாது, சத்தியம்.
நீ எந்த ரூபத்துலன்னா அந்த ரூபத்துல இருக்கிற பகவான் உனக்கு அனுகிரகம் பண்றான். அந்த லோகத்துல வந்து உனக்கு காட்சி அளிக்கிறான். அந்த லோகத்துல வரணும்னு அவசியம் இல்லை, அவன் எல்லாத்துலயும் தோன்ற முடியும். அப்ப தூண்ல இருந்து நரசிம்மரா வந்த மாதிரி நமக்கு ஹிருதயத்திலிருந்து பகவான் காட்சி அளிக்கிறான். புரியுதா? எதுவுமே பொய் கிடையாது. உன் கற்பனை இப்படி இது கற்பனை நினைச்சா உன்னை ஏமாத்திடும். சாஸ்திரத்தை சத்தியம் நினைச்சா நீ உன்னை ஸ்ட்ராங்கா உன்னை மேல மேல உயர்த்தும். பக்தியில உனக்கு பூர்ண பலனை கொடுக்கும். மகரிஷிகள் சொன்னதை அப்படியே நம்பணும். அதை ஆராய்ச்சி பண்ணா நீ நாஸ்திகனா மாறிவிடும். உன்னை ஏமாத்திடாது. உன் நம்பிக்கை கெத்துடும், பின்வாங்கி போயிடுவேன். அதனால இந்த ஆராய்ச்சிகளை முதல் தூக்கி அவர்கள் சொல்றாங்க இந்த ஆவர்த்தி பண்ணி அதனால வருது பகவானுக்கு கிருபை இல்லை, நம்ம ஆவர்த்தி பண்றதுனால நம்ம ஆத்மசக்தி தான் வெளிப்படுது. உன் ஆத்மசக்தின்றது உண்மை, ஆனா அது ஓரளவுக்கு உண்மை. அது சரி, ஆத்மசக்தின்றது சத்தியம், உண்மைதான், சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். ஆனா அது இப்போ பகவான் கடல்னா கடலுடைய நீர் போல, இது போல பல ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா? உலகத்துல கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ள ஆத்மா. அவைகள்லாம் கடலினுடைய பகவான் விட்டு பிரிஞ்ச சின்ன சின்ன துளிகள், கடல்ல இருந்து பிரிஞ்ச சின்ன சின்ன துளிகள் போல. அவ்வளவு பகவான் விட்டு பிரிஞ்ச நெருப்பிலிருந்து பிரிஞ்ச சிறு சிறு நெருப்பு பொறிகள் போல இந்த ஜீவாத்மாக்கள்லாம். அவைகள்லாம் வந்து இந்த நெருப்போடு இணைக்கும் போது அப்போ அது பெரிய அலாதியான சக்தி பெறுது. இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையும் போது பகவான் நாமத்தை சொல்லும் போது அது அலாதியான சக்தி பெறும்போது அது பலன் கிடைக்குது. பரமாத்மாவோடு இணையாம நானே எல்லாமே யோகானம் ஈஸ்வரன் சொன்ன பரிசு சொன்ன மாதிரி நம்ம சொன்னோம்னா அப்போ நம்ம எல்லாத்தையும் அழுப்போம். பகவானோடு இணையும் போது நம்ம எல்லாத்தையும் பெறுவோம். கிளைகளோடு வந்து மரங்களோடு இணைக்கப்படும் போது தான் கிளைகள் செழிக்கும். மரங்களுக்கு துண்டிக்கப்பட்ட கிளைகள் செழிக்கிறது இல்லை, அது காஞ்சி போகுது. அது மாதிரி தன்னையே இறைவனாக நம்ம ஆத்மசக்தியினால்தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது நீ காஞ்சி போயிடுற. இது பூர்ண பலன் கிடைக்காம அற்பமான பலனோட நின்றுடுற, அவ்வளவுதான். அந்த சின்ன பலனோட நின்று வேண்டியதுதான், பெரிய பலன் உனக்கு கிடைக்கிறதில்ல. நீ ஆத்மா தான், நீ அழிவற்றவன் தான். உண்மை, இந்த தேகம் இல்லை, உடம்பு மனசு இல்லை, நீ ஆத்மா தான், அழிவற்றவன் தான். ஆனா அத்தோட நின்றாத. அதுக்கு மேல இந்த ஆத்மாவுக்கு மேல இந்த ஆத்மா வந்து ஒரு பகவானுக்கு உட்பட்டது, பகவானுக்கு பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா கட்டுப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு பகவானுடைய அம்சம் மமை வம்சம் ஜீவலோக ஜீவபூத சனாதனக, என்னுடைய அம்சம் தான் இந்த ஜீவராசிகள்லாம் அப்படி கீதையில பகவான் சொல்றான். அதை நம்பு. அதை நம்பி அந்த ஆத்மஸ்வரூபத்தோடு இதுக்கு மேல நம்ம சாமர்த்தியம், நம்ம ஜீவாத்மாவுடைய நம்ம ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். ஆனா பரபிரம்மம் கிடையாது, நம்ம பிரம்மன் தான். அகம் பிரம்மாஸ்மி, நீ பிரம்மத்தோட நின்று கூடாது, பரபிரம்மத்துக்கு வரணும். அப்படின்னா இந்த ஆத்மஸ்வரூபத்தை பகவானுக்கு தெரிஞ்சுன்னா பகவத் பக்திக்கு வரணும். வந்தாதான் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிக்கிறதோட நின்றுடாம அதுக்கு மேல பரமாத்மாவோட சேர்ந்து ஆனந்தப்பட முடியும். அந்த பூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபத்துல நிலைக்க முடியும். இல்லைன்னா இந்த ஜீவாத்மா உணர்ந்தோட நின்றுட்டேன்னா மறுபடியும் இந்த உடல் தேவைகள் மனசு தேவையில உடல் மனமாயில கீழே வீழ்ச்சி அடைஞ்சிடுவேன். உன் சாதனையிலிருந்து கீழே விழுந்துடுவேன். உன்னை ஏமாத்திடும். ஆத்மவிசாரம் பண்ணி ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்க, நீ ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு தான். அது அதுதான் பகவத் பக்தி பண்ணலன்னா மோகாசகா மோக ஞானகா, உன்னுடைய ஞானம் உன்னை ஏமாத்திடும், கீழே வீழ்ச்சி அடைய செய்யும். அது பக்தியோடு இணையும் போதுதான் அது பெரிய பலனை கொடுக்கும். அப்போதான் பேரானந்த நிலையில உன்னை கொண்டு போயிடும். கிருஷ்ண பக்தி, ராம பக்தியானது. அதனால நாம சொல்றதுனால நிறைய ஆவர்த்தி பண்றதுனால பலன் கிடைக்கல, பகவானுடைய கிருபையினால்தான் அது கிளிக் ஆகி அதுவும் எப்போ கிடைக்கணுமோ அப்போதான் கிடைக்கும். நீ நிறைய நாமா சொல்லும் போதெல்லாம் உடனே கிடைச்சது தான் கிடைக்கல. ஒரு நாள் பூரா இரவு பகல் நாமா சொன்னான், அவன் கிருபையை ஒரு நாள் பூரா பிரார்த்தனை பண்ண பகவான் உடனே கடன் காட்டுவான். அந்த வழியை மகான்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பகவானுடைய கிருபையை பெறத்துக்கான வழி, சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சிக்கோ. அதை விட்டு நீ ஆராய்ச்சி பண்ணிருக்காத. நான் நிறைய சொன்னதுனால என் சாமர்த்தியத்தினால்தான் பகவான், அப்படி கிடையாது. பகவான் கிருபையினால் தான் நீ நாமாவே சொல்ற ஃபர்ஸ்ட். அப்போ அந்த நாம ஆவர்த்தி பண்ண பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ண அவன் சாங்ஷன் பண்ணுவான். அவன் கிளிக் ஆச்சுன்னா இப்போ நீ நாம சொல்ல வைக்கிறது தான் அவன் தான். நாம குதூகலமானது தான் அவன் தான். நாமத்துக்கான பலனை கொடுக்கறது தான் அவன் தான். ஆரம்பம் முடிவும் ஆதி அனாதி அவன் தான், பகவான் ஒருத்தன் தான். பக்திக்கு சரணாகதி பாவத்துல வந்துட்டாதான் நிம்மதி, சாந்தி, இல்லைன்னா சாந்தியா இருக்காது. நீ ஆராய்ச்சி பண்ணா உன்னை ஏமாத்து. கண்டவங்க பக்திக்கு வராம நீ ஆராய்ச்சி பண்ணிருந்தா வரட்டு வேறு தான் உன்னை ஏமாத்தும். கண்டவன் பேச்சு கேட்டது பாகவதம் தெளிவா காண்பிக்குது. அஜாமல் ஆவர்த்தி பண்ணலையே, புள்ளைய நினைச்சுதான் கூப்பிட்டான். அப்ப பகவான் எப்படி கிருபை பண்ணலாம்? அதான் கிருபை. அவன் மகா பாப்பியாச்சே, அவன் நம்ம ஒரு புண்ணியாத்மா தான். நிறைய தபஸ்ல இருப்பான், ஆவர்த்தி பண்ணுவான், நிறைய நாமா சொல்லுவான். அந்த தபஸ்னால ஓகே சித்தி அடைஞ்சிருப்பான்.
அப்போ அவனுக்கு பகவான் வர்றது நியாயம். இவன் பார்த்தா இவன் பண்ணாத பாதங்களே கிடையாது, மகா பாதங்களை பண்ணிடுறான். சித்திரகுப்தனை எழுதி கை ஒஞ்சி போச்சு. அப்படியேப்பட்டவனுக்கு, அதுவும் வேசி வீட்டில் போய் சாணித்தியம் இல்லாத ஆவர்த்தி பண்ணாத சாணித்தியமா இருக்கும். சாணித்தியம் இல்லாத வேசி வீட்டில் போய் அசுத்தமான அசுச்சி அப்படின்னு எப்போ சொல்றாங்க, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அந்த இடத்துல இந்த நாமா சொல்லபடி அவனுக்கு நாக்கில் வர வச்சு அது விஷ்ணு தூதர்கள் தோன்றினாங்கன்னா, விஷ்ணு தூதர்கள் தோன்ற இடமா அது? வைகுண்ட வாசிகள் அஜாமல் வீட்டுனா வைகுண்டமா அது? அது அசுத்தமான இடத்துல தோன்ற இடமா அது? அதுதான் நாம இல்லை, பகவானுடைய கிருபை. அதுதான் நாம வடிவத்துல இருக்கு. அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு பகவான் காட்டி விடுறான் நம்மளுக்கு. அந்த நாமத்தை சொன்னதால பாரு, அந்த சாணித்தியம் இல்லாத வீட்லயே நான் அனுகிரகம் பண்ண, அப்ப நான் ஆவர்த்தி பண்ண, தபஸ் பண்ணனா, யோகம் பண்ணனா ஒண்ணுமே இல்லை. அப்ப தபஸ்னால யோகத்தினால பகவானை பிடிச்சுன்னு சொன்னா உன்னை ஏமாத்தினு இதுல இருந்து புரிஞ்சுக்கோ. தபஸ்னால யோகத்தினால எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களாம் பகவான் கிடையிலையே. ஹிரண்யகசிபு பண்ண தபஸா அவனுக்கு பகவான் வரலையே. அவன் சிறுதேவத்தை பிரம்மதேவத்தின் வழிபட்டு அவன் பார்த்தா இச்சைகளோடு தானே வாழ்ந்தான். இன்னும் பேராசை அதிகமாகப்பட்டான். வரங்கள் கேட்கும் போது பார்த்தான், தெரிஞ்சு நல்லா. அப்போ அவ்வளோ தபஸ்னால அவன் மனசு அடங்கலையே, ஆசைகள் அடங்கலையே. பக்தினால்தான் அவன் ஆசைகள் அடங்கும், மனசு அடங்கும், எல்லாமே அடங்கும். ஹிரண்யகசிபு மாதிரி தவம் பண்ணது யாவும் உண்டு. ராவணன் மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணவன் யாவும் உண்டு. அதெல்லாம் ஏமாத்திடும். பகவத் பக்தி இல்லைன்னா மோகாசகா மோக கர்மானகா மோக ஞானகா, உன்னுடைய ஞானத்தை ஏமாத்திடும், உன்னுடைய கர்மா ஏமாத்திடும். நீ பண்ற செயல்கள் எல்லாம் வேஸ்டா போயிடும். அது உன்னை ஏமாத்திடும், உன்னை நாஸ்திகனா பண்ணிடும். பகவானை எதிர்க்க தோணும். புரிஞ்சுக்கணும். அதனால பகவத் பக்தி தான் முக்கியம். பகவான் இன்னைக்கு ஒரு நாம ராமான்னு சொன்னா அவன் கிருபன்னு நினைச்சுக்கோ. அப்போ உன் நாம பழியணும். அதை புரிஞ்சுக்கணும். சரி, மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 10 மணி. அதனால இப்படியாப்பட்டவர்கள் சொல்ற பேச்சுகள்லாம் நம்பாம, நான் நிறைய நாமாசில ஆவர்த்தி பண்ணி எனக்கு சித்தி பண்ணி வச்சதால்தான் எனக்கு பழம் கட்சியதெல்லாம் கிடையாது. அந்த நாமத்தினால கிருபை அனுபவிச்சு, அதுக்கு மேல பகவானுடைய கிருபை இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்புங்க. அப்பதான் உனக்கு அந்த நாமத்திலே ஸ்திரமா இருக்க முடியும். அந்த நாமத்துல ருச்சி ஏற்படும், நம்ம செய்யக்கூடிய சாதனைகள் ருச்சி ஏற்படும். அதுக்குமான பலனும் என்னைக்கு பகவான் கருணை காட்டுறோம் அன்னைக்கு நம்மளுக்கு நம்ம கோரிய பலனும் கிடைக்கும். தான் சத்தியம். ஓகே. ராம 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 ராம. அந்த கற்பனைகளை விட்டுட்டு பகவானுடைய கருணையை நம்புவோம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய். இதான் தலைப்பு இன்னைக்கு. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதுமணிக்கு ஜெய். ராம 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 ராம.